ஒரு பக்கம் பாதி பேர் தூங்கியிருப்பேன். ஏன்னா இந்த கொசு இப்படி தான் போகுது. வந்து துவைச்சிட போகிறேன். பார்க்க மாட்டாங்க. வந்து காத்தோட்டம் யார் பாரு பாரு வேறு யார் முக்கியமாக யாருன்னே தெரியாது. ஓகே 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 ஓகே. வணக்கம் 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 வணக்கம். சரியான இது கோஸ்டோன் 2. ஓகே, அதாவது நேற்று இந்த இடத்துல ஒரு டீமே இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி நம்ம ஒண்டியாக இறங்கியிருக்கோம். ஓகே, நல்லா சுற்றி சுற்றி ஆளை பார்த்துக்குவோம். எவனுக்கு நடந்த நமஸ்தே நமஸ்தே நமஸ்தேவா நமஸ்தே. ஓ, நீங்களே இது பிக்சர் வாட்ஸ்அப் பிக்சரை மாற்றிட்டீங்களா? வணக்கம் வணக்கம் வணக்கங்க. ஓகே, எங்கெங்க சண்டை ஓடுது? எல்லாம் வந்திருக்கேன். கொலை கொலையாக இருக்கேன். மோட்டை திருப்பி பிரமாணுங்க. தேங்க்ஸ் ஃபார் த கிஃப்டான். கோமலாவா? சீலா பேர் சீலா முடிச்சிட்டேன். ஸோ ஓகே, இது உள்ளே போவோம். இது கணக்கு. ஸோ இந்த இடத்துக்கு உள்ளே போக முடியாது. ஓகே, ஸோ இங்கேருந்து மூளைக்கு போனாக்கா ஒரே ஒரு தமிழ் ஃபேமிலி மட்டும்தான் இருக்கும். ஓகே, ஸோ நம்ம வரேன் உள்ளே போய்ட்டு. ஏன்னா இந்த பாதையை வந்து ஃபுல்லாக வந்து இது பண்ணிட்டாங்க. நிறைய சம்பா குப்பத்தெட்டுலாம் வந்து. ஆனால் நான் ஏற்கனவே இங்கே ஒரு வாட்டி வரும்போது ஒருத்தர் வந்து ஒரு வெளிச்சத்தை பார்த்தேன். அதை நான் மட்டும் பார்க்கல, நிறைய படம் நம்ம டீம் வந்து அதை பார்த்தாங்க. ஓகே, ஐயோ என்னது? ஹலோ, இங்கே சத்தம் வருது. இதுதான் கதையா? ஸோ கைஸ், ஒரு வாட்டி பார்ப்போம். ஸோ அங்கே வணக்கம் வணக்கம் அன்பு வணக்கம் 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 வணக்கம். எங்கே ஆகிட்டு தேங்க்ஸ் ஃபார் த பாஞ்சா. ஸோ கைஸ், ஓகே, இது வந்து ஆனால் நேற்று இங்கே ஒரு 4 டீம் இருந்துச்சு. ஓகே, ஸோ நம்ம இன்றைக்கி இந்த இடத்துக்கு சோலோவாக வந்திருக்கோம். ஓகே, ஸோ கைஸ், இது வந்து கோஸ்டவுன். ஆனால் இது வேறு. ஓகே, கோஸ்டவுன் 2வது இடம். ஓகே, ஸோ நான் டைட்டில் மாற்றிடுறேன். ஒன்றாடுறேங்க. யாரும் இல்லை தானே? டபார்னு உணவு வந்துடப்போம். இல்லை இது வேறு இடம். ஸோ கைஸ், இது கோஸ்டவுன் மாதிரி தான் இருக்கும். ஆனால் இது வந்து கோஸ்டவுன் 2வது. ஓகே, ஸோ இந்த இடத்துக்கு வந்து நான் வந்து நினைக்கிறேன் ரொம்ப நாள் ஆகுது. ஓகே, ஸோ நான் உங்களுக்கு காட்டுறேன் மாதிரி. இது வந்து வேறு கோஸ்டவுன். ஓகே, நீங்கள் நினைக்கிறது இல்லை. ஓகே, நான் பேர் தான் வச்சுருக்கேன் கோஸ்டவுன். ஆனால் இதை வந்து வேறு இடம். உங்களுக்கு நான் காட்டுறேன், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். இது வந்து ஃபோன் வெளிச்சம் தெரியுதா கைஸ்? ஓகே, உங்களுக்கு தெரியுதா? ஸோ 2 சைடு கடை இருக்கும். ஓகே, ஸோ இங்கேயும் கடை இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரே வரிசையில் தான் இருக்கும். நான் ஸோ இது வந்து வேற இடம் கைஸ். நீங்கள் நினைக்கிற இடம் இல்லை. ஏதாவது வெள்ளையை பார்த்தாலே பயமாக இருக்குது. இல்லை, நமக்கு தெரியாமல் எவனாவது. ஸோ கைஸ், இந்த இடத்துக்கு வந்து இந்த மோட்ரு காடி எதுவும் உள்ளே வர முடியாது. ஆனால் பொங்கலில் ஒரு ஃபேமிலி ஒன்று இருக்கும், ஒரு இந்தியன் ஃபேமிலி ஒன்று இருக்கும். ஓகே, ஸோ அதை நம்ம நோண்ட வேணாம். ஆனால் அவங்க வந்து தொங்கலில் இருக்காங்க. ஓகே, ஸோ கைஸ், ஏன்னா இந்த இடத்துக்குள்ளெலாம் போக முடியாமல் ஆக்கிட்டானுங்க. ஓகே, ஏன்னா இந்த இடத்துல நடுவில்லாம் வந்து கல் நோண்டி குழி நோண்டி எல்லாத்தையும் இடத்தையே டேமேஜ் பண்ணிட்டாங்க. ஓகே, ஸோ உள்ளே போக முடியாது.
ஓகே. ஸோ நம்ம போனால் கூட உள்ளே நடந்து தான் போய் ஆகணும். ஓகே. ஸோ நம்ம முதல்ல நடுவில் நடப்போம். ஓகே. ஸோ இதில் இது ஏதோ ஒரு கடையில் வந்து தான் வந்து மச்சான் அட ரிச்சுவல் சம்திங் ரிச்சுவல் சொல்ல முடியாது. இந்த சீனோட இது இருக்கும், ஒன்று இருக்கும். ஸோ அதை இருங்க நம்ம போய் பார்ப்போம். ஏன்னா இந்த நடு வரிசைக்கு போகணும். ஸோ மேபி நம்ம நடுக்கடையிலேருந்து நம்ம போகலாம். ஓகே. தேங்க்ஸ் ஃபார் வாட்ச். ஓகே பண்ணுவோம் தான் நல்லா கண்டுபிடிச்சிட்டா பேசாமல் இருக்கும். ஸோ காய்ஸ் இன்னொன்று, ஸோ நேற்று இந்த இடத்துல கிட்டத்தட்ட ஒரு 4 டீம் இங்கே இருந்துச்சு. ஓகே. ஸோ இன்றைக்கி நம்ம ஒண்டி தான் வந்திருக்கோம். ஸோ போவோம். ஓகே. நம்ம ஸோ இது வந்து ஸோ அதுக்கு வந்துட்டீங்க, அதை எவனும் ஃபோக்கஸ் பண்ணுவீங்க. ஸோ இது வந்து ஒரு நடுப்பாதையில் இருக்குது. ஓகே. ஸோ ஓப்பன் சைடு 2 சைடும் கடை. ஓகே. ஸோ இது நம்ம ஏதாவது ஒரு நடுக்கடையில் வந்து தான் பக்கத்தில் போய் ஆகணும். ஓகே. என்னது குசாப்பு தான் என்னது இவ்வளோ. ஓகே. ஓகே. சார் நடப்போம். டாடா டாடா சந்தோஷம் தான். ஸோ கைஸ் ஓகே நம்ம ஒரு ஸோ நடுப்பாதையில் பொண்ணு தான் மேபி வந்து ஆப்போசிட்டில் கடைக்கு போய் ஆகணும். ஸோ நம்ம முடிஞ்ச அளவுக்கு நடப்போம். ஓகே. ஸோ கைஸ் டெப் பண்ணுங்கள் யாராவது. ஸோ கைஸ் டெப் பண்ணுங்கள். டெப் என்னோட கொசு வர அப்புது. ஸோ கைஸ் டெப் பண்ணுங்கள். பண்ணுங்கள். என்னது கொசு வர தப்பா போகுது. கொசு அப்பில் இது மச்சம் பூச்சி கடிக்குது. ஸோ ஆப்போசிட்டில் எல்லாமே கடை. ஓகே. எனக்கு பாது தெரியுதா? தெரியுது. எனக்கு நமக்கு ஒன்றும் தெரியல. ஸோ ஃபோன்லேருந்து பார்க்குறப்ப கிளியராக தெரியுது, நம்ம பார்வைக்கு தெரிய மாட்டேங்குது. ஏதோ ஒன்று போனால் உண்டு. ஏன்னா இது வந்து எல்லா சைட்டும் வந்து கடையாக நிற்கிது. ஓகே. ஸோ கைஸ் இருங்க, ஏன்னா நம்ம ஒரு நடு பாதியில் என்னோட லைட்டு மங்குதோ, ஃபோன் லைட்டாக கொண்டாடுங்க. நம்ம வந்து ஒரு நடு பாதையில் பூந்து போகிறோம். ஏதோ பாட்டு வர மாதிரி இருக்குது. ஸோ இதில் ஏதோ ஒரு கடையில் பூந்து தான் நம்ம ஆப்போசிட் கடைக்கு போகணும். ஓகே. கத்துமா கத்தனா எவனா இருப்பானா? கத்தனா எவனா இருப்பானான்னு தெரியாது, எவனா மதிப்பானான்னு தெரியும். என்னது மேலே ரொம்ப என்னமோ இந்த நடுக்காட்டில் கண்ணை கட்டி விட்ட கதையாக இருக்குது. ஸோ கைஸ் கொமெண்ட்லாம் பார்க்கலன்னா கோச்சிக்காதீங்க எனக்கு. ஏன்னா நம்ம சொன்ன இடத்துக்கு ஒன்றே தான் வந்திருக்கோம். ஸோ நேற்று பார்த்துருக்கலாம். நேற்று ஒருத்தன் 4 பேர் இந்த இடத்துல வந்தானுங்க, சுற்றி வந்தானுங்க. ஆனால் என்ன ஸோ நமக்கு தெரிலலாம். ஸோ நம்மளும் போவோம். ஓகே. ஸோ இங்கே ஒரு சைனீஸோட ஒரு கோயில் ஒன்று இருக்கும். ஓகே. ஸோ நம்ம வந்து ஏதோ ஒரு கடை வழியை பூந்து தான் வந்து அந்த நடு சென்டருக்கு போவாங்க. ஸோ அதை நம்ம எங்கேன்னு தேடுவோம். ஓகே. என்னடா இது? எதுவும் நடந்து வர மாதிரியே இருக்குது சத்தம். ஸோ காய்ஸ் நான் சுற்றி ஒரு வாட்டி காட்டிக்கிறேன். ஓகே. ஸோ நம்ம வந்து சொன்ன மாதிரி தான் நடு வரிசையில் இருக்கும். ஓகே. ஸோ நம்ம நடப்போம்.
ஸோ இதில் எப்படி வந்து எங்கிட்டு போடுறதுன்னா தெரியல. ஓகே ஸோ கைஸ் ஸ்டெப்ல பண்ணுங்கள், அதை மட்டும் விட்றாதீங்க. ஓகே என்னடா அது? ஐ போ எதை பார்த்தாலும் பயமாக இருக்கலாம். இந்த அளவுக்கு இருக்கலாம். ஸோ கைஸ் இடம் ரொம்ப ரொம்ப அமைதியாக இருக்குது. ஓகே தேங்க்ஸ் ஃபார் த பாட்காஸ்ட். ஸோ இது ஏதோ ஒரு கடவுளுக்கு பொண்ணு தான் வந்து இந்த நடுவரிசையில் போவாங்க. என்னடா இந்த அளவுக்கு கொசு மேயுது, கொசு மேய்தா பூச்சி கடிக்குதான்னு தெரில. ஸோ அது எங்கன்னு என் உடம்பை சுற்றி என்னமோ இந்த சலந்தி வளன்னு இந்த ஒரு பூச்சி கடிக்கிற மாதிரி இருக்குது உடம்புலாம். ஸோ கைஸ் ஸ்டெப் பண்ணுங்க, ஸ்டெப். ஓகே அது மட்டும் விட்டுறாதீங்க. எது என்னடா சத்தம் அது? வித்தியாசமான சத்தம்லாம் வருது. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் அடித்து வச்சுருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ கைஸ் ஸ்டெப் பண்ணப்பட்டு அதை மட்டும் விட்டுறாதீங்க. ஸோ கைஸ் ஓகே யாரு நீங்கள்? ஸோ கைஸ் ஓகே நீங்கள் நல்லா பார்த்துட்டீங்களா? ஸோ கைஸ் ஓகே இந்த ஆப்போசிட்லேயும் ஒன்று இருக்குது. ஓகே ஸோ இந்த கடை வரிசை. ஓகே ஸோ இங்கே ஒரு கடை வரிசை. ஸோ இங்கே பாருங்கள் அங்கே ஒரு கடை வரிசை. ஓகே ஸோ இதுக்கு ஆப்போசிட்டில் அங்கே தொங்கலில் ஒரு இந்தியன் ஃபேமிலி இருக்கும், அவங்க தொங்கலில் இருக்காங்க. ஓகே ஸோ கைஸ் இந்த பாதை உங்களுக்கு என்னடா இது நமக்கு மட்டும் ஏதாவது சத்தம் வருதா என்ன? மாசுட்டாலாம் ஓன் அடிக்கிறதில்ல. ஸோ கைஸ் இங்கே பாருங்க மேலே. ஆனால் இது உள்ளுக்கு வந்து என் கையெல்லாம் எது ஏறுது. என்னடா அது கீழே? ஸோ இங்கே பாருங்க மேலே நாக்காளி இந்த உட்காந்து பார்ப்பாங்களே அந்த மாதிரி. ஸோ இங்கே பாருங்கள் டேபிள். ஓகே ஸோ இந்த ரெண்டு கடைக்கும் ஸோ இங்கே பாருங்கள் நடுவில் கடை. ஸோ நம்ம முதல் இங்கே போவோம். ஓகே ஸோ அப்புறமா வந்து நம்ம இதை மேலே ஏற ட்ரை பண்ணுவோம். ஓகே ஆனால் இங்கே பாருங்கள் மேலே கேபிள் போகுது, ஒரே ஒரு கரண்ட் கேபிள் போகுது பாருங்கள். ஓகே எவ்வளோக்கு நம்ம அமைதியாக நின்று மூவ் பண்ணுறோமோ அவ்வளோக்கு நல்லது. ஓகே ஸோ கைஸ் இப்போ நம்ம அங்கிட்டு ஒரு நடுவில் ஒரு பதமாக லைட்டு போச்சு. ஸோ இப்போ நம்ம அந்த நடுப்பாதைக்கு போவோம். ஸோ கைஸ் நேற்று இந்த இடத்துலையுமா போச்சு. ஸோ நேற்று இந்த இடத்துல ஒரு கிட்டத்தட்ட நேற்று ஒரு 4 டீம் இந்த இடத்துல. என்னடா அது வண்டிக்கு ஏதோ வெளியே தெரியுது.
தெரியுதா உங்களுக்கு? இல்லை என் கண்ணுக்கு எதாவது தெரியுதா? அன்றைக்கி இப்படி தான் நடந்துச்சு. ஃபோனில் தெரிஞ்சு கண்ணுக்கு தெரியல, கண்ணுக்கு தெரிஞ்சு ஃபோனுக்கு தெரியல. இப்படி தான் இருக்குது. எல்லாம் நம்ம கண்ணுக்கு தான் ஏதாவது தெரியலையா? கொஞ்சம் நேரம். ஸோ கைஸ், அன்றைக்கி இப்படி தான் நம்ம கண்ணுக்கு ஏதோ தெரிஞ்ச மாதிரியே இருந்துச்சு. அப்போ பார்த்தா ஒன்றும் தெரியல. ஓகே ஓகே, நம்ம அப்போது ஏதோ ஒன்று தெரியுது தூரத்தில். என்னன்னு தெரியல. என்ன திடீர்னு காற்றுல ஒரு மாதிரி அடிக்குது. காற்றுல அடிக்காத. ஸோ கைஸ், ஓகே. ஸோ பாருங்கள், இந்த இடத்துலலாம் பூந்து பார்த்திங்கன்னா இந்த இடம். ஸோ இந்த கடை வரிசையிலலாம் நம்ம நடக்க விடாமல் இந்த இடத்து உள்ள போகணுமா ஆக்கிட்டாங்க. ஓகே. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், கீழே தண்ணி வேறு நஞ்சு வருதா சுத்தம். ஓகே. ஸோ இடம் ரொம்ப அமைதியாக இருக்குது. அது என்னோட தொங்கலில் லைட் எரியுது. அந்த சைடு என்னடா பில்டிங் இருக்குது? ஏய், அது என்ன பில்டிங்கா? வாய்ப்பு இல்லையே. இது என்னடா அது சத்தம் இங்கேருந்து வருது? ஏய், அவனும் வந்துடாதீங்கடா டேய். லைஃப் செய்ய முடியுது வரைக்கும். ஸோ கைஸ், எனக்கு அங்கிட்டு எப்படி போகிறதுன்னு தெரியல. ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஸோ இந்த நடுக்கடை வழியாக நான் பூந்து போகிறேன். ஓகே. ஸோ இன்னும் ஒண்டியே தான் இருக்கேன். ஸோ நீ ஆள் யாரும் இல்லை. ஓகே. பாய்ச்சலாமலாம் பார்த்து பயப்படுறதா இருக்குது. என் நிலமை அப்படி போச்சு. உங்கள் பாருங்க, இப்படி பூந்து வேணுமா உள்ளே வரலாம். ஓகே. ஏய், யாரும் நடக்கிற மாதிரி இருக்கு. ஏய், நம்ம வெளியேறுவோம். இந்த நம்மள இந்த சலந்தி வலை கட்டணம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. கையெல்லாம் ஒரு மாதிரி. ஸோ இந்த ரோட்டில் நடக்க முடியுமான்னு கூட தெரியல. ரோடு அப்படி இருக்குது. ஸோ நம்ம ட்ரை த பேஸ். ஓகே. ஏய், எனக்கு யாரை நினச்சாலும் பயம் இல்லை. இந்த கூச்சி கத்துறதை நினச்சா தான் அப்போ லைட்டாக ஒரு பயம் வந்துடுது. ஓகே. ஐயோ சி பயந்துட்டு போ. கடவுளே, சிவா சே பயந்துட்டாலாம். சி ஐயோ படா, சி பயந்துட்டாலாம். வணக்கங்க. சே, கொஞ்ச நேரத்துலேயே பயந்து போயிட்டப்போ. சுகாய்ஸ், இது வந்து அந்த சைனீஸோட கொஞ்ச நேரம் இருக்கும் போது இது நான் மேலே எலும்புடு இப்படின்னா தான் நாங்கள் ஏறுவோம். இந்த மாதிரி போட்டால் ஏற மாட்டோமா? ஏறா கொண்டாடுற. சுகாய்ஸ், ஓகே. இப்போ நம்ம வந்து நடுவில் நிற்கிறோம். இது நான் அது மேலே. ஓகே காய்ஸ், ஓகே. இப்போ நான் உங்களுக்கு சுற்றி காட்டுறேன் காய்ஸ். ஓகே. நம்ம புத்தத்தில் போய் எங்கே இருக்கணும். இதுதான் புத்தத்தில் ஒரு கோஸ்தான். ஓகே, நல்லா பாருங்கள் சுற்றி. ஓகே 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 என்னோடது. அங்கிட்ட எது ஒரு ரிஃப்ளெக்ஷன் தெரியுதுன்னு.
சுகி எனக்கு இந்த இடம் நிற்க ஒரு மாதிரி பறக்குனுது, எனக்கு பராக்குனுது. ஸோ புத்தோல் வந்து நம்ம வந்து நடுவில் நிற்கிறோம். ஸோ கைஸ் இந்த இடத்துல நம்ம அது என்னென்னு போய் பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு சைனீஸோட கோயில் ஒன்று வச்சுருக்காங்க. ஓகே, ஸோ மேபி வந்து இந்த ரிச்சுவல் செய்கிறது, ஸோ அதெல்லாம் அந்த மாதிரிக்காக வச்சுருக்காங்க. ஓகே, ஸோ கைஸ் எனக்கு டெப்டை மட்டும் பண்ணுங்கள் கைஸ். எனக்கு டெப்டை மட்டும் பண்ணுங்கள். நான் அப்பப்போ இதோ பாருங்கள், அப்படி இல்லைன்னா இதோ பாருங்கள் கம்ப்ளீட் பண்ணுங்கள். நானும் நாட்டுக்காரமாக இருந்தால் நடந்து போனதுக்கப்புறம். ஆனால் நேற்று இந்த இடத்துல கிட்டத்தட்ட ஒரு 4 டீம் உள்ளே இருந்துச்சு. ஓகே, என்ன நாசமாக வாயில் நல்லா வருது எனக்கு. ஒண்டியாக இருக்கும்போது இந்த மாதிரி பயமுறுத்தினா பயந்துடுவோம். கொஞ்ச நேரத்தில் பயந்துட்டேன். வாய்ப்பு இல்லை, ஆனால் பயந்துட்டேன். ஓகே, ஸோ கைஸ் என்னடா இது, கொஞ்ச நேரம் இருக்கு. ஹலோ ஹலோ அடிக்கணும். நமக்கு இருக்கவே இருக்க ஓட்டம், தூக்கி போட்டு ஓடிட வேண்டியதான். ஸோ கைஸ் ஓகே, இங்கே பாருங்கள் உள்ளே ஒரு இந்த இடத்துல வந்து லைட்டிங் படிட்டு நிற்க கூட முடியாது நினைக்கிறேன். என்ன திமிரு இருந்தால் நம்மக்கிட்டே வந்து குலைக்கும். ஸோ கைஸ் ஓகே, நம்ம உள்ளே போகலாம். ஒரே பூச்சி மண்டலம், ஒரே புகை மண்டலம். ஓகே, ஸோ நல்லா சுற்றி காமிச்சிட்டுமா. ஸோ கைஸ் எனக்கு ரொம்ப வேணாம், டெப்டை மட்டும் பண்ணுங்கள் கைஸ். ஓகே போதும். யாரும் கிஃப்ட் கொடுக்குறீங்க, ஒரு நாளைக்கு நான் காடி வாங்கிடுவேன். யாருப்பா நீங்கள்? எல்லா சாலையும் ஒரே இடத்துல இருக்கீங்க. யார் நீங்கள்? இவ்வளோ நாள் எங்கே இருந்தீங்க? ஸோ கைஸ் உங்களுக்கு உள்ளே வரத்துக்கு பயமாக இருக்குது. உங்களை யார் தனியாக இங்கே விட்டா? எல்லோரும் ஒரு மாதிரியாக இருக்கீங்க. நீ ஒண்டி தான் வந்திருக்கேன். ஏன்னா கேரளாலாம் மழை பெய்யுது. ஸோ என்னால் கேரளா எந்த லொக்கேஷனும் போக முடியல. அதனால் கிட்ட எந்த லொக்கேஷன் கிடைக்குதோ வந்துட்டேன். ஓகே, ஸோ கிட்ட. ஆனால் இந்த லொக்கேஷனுக்கு வந்து நான் வந்ததில்லை. வந்தாலும் நான் நின்றுக்கிறது தான் ரவுண்ட் அடிச்சிருக்கேன், எங்கிட்டலாம் வந்ததில்லை. ஓகே, ஸோ கைஸ் இருங்க கைஸ். ஹை, இது என்னது? ஊதுபத்தியா? ஊதுபத்தி. ஆனால் இந்த இடத்துல ஏன் வேண்டாம் சாமி கும்பிட்றான்? இவங்களாம் கைஸ் யார் இவர்? யாருக்கு சைனீஸ் தெரியும்? பிரேவா? ஏக்கா இது ஏதோ ஒரு காட்டு, ஏதோ இடம் தெரியாத ஒரு சந்துக்குள்ளே இருக்குது. இது என்னென்னு நான் கும்பிடுவேன். அதுவும் நான் பேசுகிறது எனக்கே எக்கோ அடிக்கிறப்ப தான் பயமாக இருக்குது. சரி கைஸ் ஓகே, எனக்கு எங்கே பாருங்க, நம்மளுக்கெல்லாம் வந்து ஓகே இதில் என்ன ஒரு ஹைலைட்னா, ஓகே நமக்கு வந்து காசுலாம் தான் மெயின். ஆனால் இங்கே என்னடானா சாமி மேலே இருக்குது. இந்த பாருங்க பூச்சி, இது வந்து காசு தவக்கலை. ஆனால் வாயில் காசை காணும். அடப்பாவில இது தூக்கிட்டீங்களா? ஸோ இது வந்து சுற்றி காசு இருக்கும் அந்த காயினு, ஆனால் வாயில் காசை காணும். இங்கிட்ட என்ன இருக்குது? மறைச்சி வச்சுருக்காங்க. யாரும் படுத்துருக்காங்களா? ஓ, எரிச்சிருக்காங்களோ அந்த சைனீஸோட கப்பு கவுலை. ஆமாம், யாரா ரசா? யாரா? ஐயோ பயந்துட்டு கொஞ்ச நேரத்தில்.
கருமு இங்கே உள்ளே உட்காந்து பயப்படுறதா இருக்குது எல்லாமே. கொஞ்ச நேரம் கழிச்சு நல்லா ஒரு வாட்டி பார்த்துக்கிறேன். ஓகே ஸோ கைஸ் ஓகே ஸோ கைஸ் இது ஓகே நமக்கு தெரிஞ்ச சாமிகள். ஆனால் இது யாருன்னு தான் தெரியல. ஸோ கையில் ஒரு மாதிரி முடி தொட்டு பார்க்கலாமா? ஸோ இது எங்கடா இருக்குது? ஓய் கரெக்டாக தொடரப்போ சத்தம் வருதோ? ஓய் டேய் மேலே என்னோட அது போந்து தோக்கல நீனு இப்படியா இருப்ப? காய்ஸ் அங்கே ஏதோ ஒன்று பார்த்தேன். என்னடா தோக்கல இது? இடமே அதறது இடம் காய்ஸ். ஸோ அங்கே என்னமோ ஒன்று பார்த்தேன். என்னன்னு தான் எனக்கும் சரியாக தெரியல. லைட்டு நிப்பாட்டிட்டு பார்ப்போம்மா. காய்ஸ் நான் லைட்டு நிப்பாட்டுறேன். உங்களுக்கு ஒரு பார்வை ஒன்று காட்டுறேன். அந்த கண்ணு வெளிச்சத்தை பார்க்குறீங்களா? ஓகே கொஞ்சம் நேரம் இருங்க. ஓகே கொஞ்சம் நேரம் இருங்க. எங்கடா லைட்டு? ஓகே லைட்டு நிப்பாட்டு. அச்சோ 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 உங்களுக்கு ஒரு வெளிச்சம் தெரியுது. உங்களுக்கு ஒரு வெளிச்சம் தெரியுதா காய்ஸ்? ஒரு ஆய்ஸ் ஒரு கண்ணு தெரியுது பாருங்க. எங்கடா காணோம் கருமம்? ஹலோ காணாமச்சு. என்னடா நார்மலாக இந்த இடத்துக்கு வந்தால் ஒன்றும் இருக்காதுன்னு நினச்சேன். இது யார்? தவுக்குள்ள என்ன? இது எங்கடா மேலே ஏறுது? ஓ அந்த சிலையை தொடரப்போ தானே சத்தம் வந்துச்சு. ஒரு எட்டி எட்டி பார்க்குற மாதிரியே இருக்குது. ஸோ காய்ஸ் இங்கே ஒரு இடத்துல ஆள் நின்றுச்சு. ஐயோம்மா நெஞ்சுக்கிட்டு வலிக்குது. ஐயோ இப்படி கூட ஓடலாம். இப்படி ஓடனா நடுப்பாதைக்கு வந்துடும். பிரச்சனை இல்லை. அடுத்தது இப்படியே ஓடிடுவோம். ஓகே ஸோ காய்ஸ் கொஞ்ச நேரம் நல்லா பார்த்துக்கிறேன். எங்க அது மேலே தான் பார்த்தேன். ஸோ காய்ஸ் கொஞ்ச நேரம் போயிட்டேன். எங்கடா சிலையை காணாமச்சுன்னு. ஓயோ சிலைக்கு பவுராடா. ஸோ கைஸ் நான் மேலே தான் பார்த்தேன். நான் வேணுமா அப்புறமா போய்ட்டு கேமராவில் எடுத்து போடுறேன். ஸோ கைஸ் நான் அந்த சிலையை தொட போகிறப்ப தான் இவ்வளோ பெருசுக்கு கத்துனுச்சு. எனக்கு இவ்வளோ பெருசுக்கு இங்கே எதாவது இருக்குதுன்னு எனக்கு எப்படி தெரியும்? ஓகே ஸோ கைஸ் கொஞ்சம் நான் லைட்டை நிப்பாட்டுறேன். ஸோ நான் இங்கே ஒரு ஆளை பார்த்தேன். ஓகே ஸோ நம்மளோட யூகம் சரியாக இருந்துச்சுன்னா ஓகே. எங்கடா அது அங்கேயாவது ஏதோ ஒன்று தெரிஞ்சிச்சு. இப்போ அதையும் நானும் ஹலோ அதாங்களா யாராக இருக்கீங்களா? லைட்டாக ஒரு பயம் வருது. ஸோ கைஸ் ஓகே நான் பார்த்ததை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகே ஸோ கைஸ் ஓகே நம்ம
அந்த சிலையை நான் தொடக்கூட இல்லை. அது சும்மா அது என்ன இருக்குன்னு தான் பார்க்க கிட்ட போனேன். ஸோ இங்கே நான் ஒரு உருவத்தை பார்த்தேன். ஸோ நான் அப்புறமா அந்த வீட்டில் எடுத்து போட்டு பார்க்குறேன், மேலே என்னடா. ஓகே, ஸோ நான் அப்புறமா வீட்டில் போய் தான் செக் பண்ணணும். ஸோ கைஸ் புத்தோடு இங்கே ஒரு ஆள் நின்றுச்சு. ஓகே, அந்த ஏன்னா நமக்கு நாய்க்கும் ஆளுக்கும் வித்தியாசம் தெரியும். ஓகே, ஸோ அதனால் இடம் ரொம்ப சொல்லிக்கிறோமா, திருப்பி வந்துட்டு நடுப்பே எதுவும் நடக்காமல் இருக்கணும், தப்பிச்சிடணும் அன்றைக்கி எப்படியாவது. யாரோ தூங்குன்றாங்க. ஸோ கைஸ் நம்ம இந்த கடைக்கு மேலே ஏறுமா? எனக்கு இந்த கடை மேலே சந்தேகமாக இருக்குது. எவ்வளோக்கு அமைதியாக இருக்கோ அவ்வளோக்கு ஆபத்து தான். ஓகே, ஸோ கைஸ் ஓகே, நான் திருப்பியும் ஓகே இந்த சிலைக்கிட்ட போகலாம். ஓகே, அந்த சிலைக்கிட்ட போய்ட்டு வந்து இங்கே வந்து அமைதியாக நம்ம நின்று பார்ப்போம். இல்லை இன்றைக்கி உள்ளே போய்ட்டு கேமராவை ஓப்பன் பண்ணிடுவோம். ஓகே, ஸோ ரெட் லைட் வச்சுருவோம். ஓகே, நார்மலாக புரிவி பறந்து போகுது. ஓகே, ஸோ கைஸ் நம்ம என்ன பண்ணுவோம், ஓகே லைட்டை ஆஃப் பண்ணிட்டு வெயிட் பண்ணுவோம். ஓகே, இது என்னது மாலையிலும் கூட நாங்கள் பார்க்காததா, நம்மளுக்கு இருக்க ஓட்டம் என்ன மாதிரிலாம் ஓடுவோன்னு யாருக்கும் தெரியாது. ஓகே, மாலை லைட்டு நிப்பாட்டிட்டேன். ஸோ கைஸ் நான் லைட்டை நிப்பாட்டிட்டேன். சப்போஸ் இங்கே ஏதாவது வந்து நின்றுச்சுன்னா, ஸோ சப்போஸ் அதோட கண்ணோட வெளிச்சத்தை மட்டும் நீங்கள் பார்த்துக்குங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம உள்ளே போய்ட்டு அந்த சாமியை நம்ம பார்ப்போம். ஓகே, ஸோ இது புத்தோல் வந்து ஒரு பயங்கரமான, இது வரைக்கும் நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன், ஆனால் இந்த இடத்துக்கு நான் இது வரைக்கும் வந்ததே இல்லை. ஓகே, ஸோ கைஸ் இப்போ நம்ம போய் உண்மையிலுமே கை வச்சு பார்ப்போம். ஸோ என்ன பூச்சி வர மூஞ்சில் அடிக்குது. ஸோ என்ன நடக்குதுன்னு ஸோ இப்போ பார்க்கலாம். ஓகே, ஸோ கைஸ் அந்த சிலைக்கிட்ட போய்ட்டு வந்து நம்ம இங்கே பார்ப்போம். ஓகே, ஹலோ ஹலோ, யாரா அது, யாரோ அழுகுறீங்க. ஹலோ ஹலோ, என்னடா எல்லோன்னு சொன்னால் ரிப்ளை வருது. ஸோ கைஸ் நம்ம இந்த இடத்துல ரொம்ப நேரம் நிற்க வேணாம்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ கைஸ் என்னால் அது உள்ளே போக முடியல. என்னை உள்ளே போனாலே என்னென்னமோ சவுண்டெல்லாம் வருது. இந்த குருவி சவுண்டு உங்களுக்கு கேட்குது, இதை விட்டுருங்க. ஸோ மற்றபடி ஸோ நீங்கள் நல்லா, ஸோ கைஸ் ஓகே நான் உள்ளே போகிறேன். ஸோ நான் திரும்பியும் அதை கேட்போம். ஓகே, ஸோ திரும்பியும் அதோட ஸோ இந்த சாமியோட, ஏன்னா இதோட சாமி ஓகே கைஸ் இது பக்கத்தில் ஒரு சாமி ஒன்று இருக்குது. ஓகே, ஸோ இது கொஞ்சம் இது வரைக்கும் நான் பார்த்ததில்லை, சைனீஸோட இந்த மாதிரி சாமி நான் பார்த்ததில்லை. ஓகே கைஸ் இது உள்ளே போகிறப்ப தான் நமக்கு அந்த சத்தமே கேட்குது. ஓகே, அந்த ஒரு என்ன சொல்லுவாங்க, அந்த ஒரு சரி நீங்கள் வேணுமா பாருங்கள். ஓகே, நம்ம அமைதியாக உள்ளே போகலாம், நீங்கள் அந்த சத்தத்தை மட்டும் கேளுங்க. ஓகே ஓகே, ஸோ லைட்டை நிப்பாட்டிக்கிறேன். ரெட் லைட்டை போட்டுக்கிறேன். ரெட் லைட் இல்லை, ரெட் லைட்டு வாங்கி போய் வளருது. ஓகே ஓகே நிப்பாட்டு. காய் அது ஏதாவது சத்தம் கட்டிச்சுன்னா கேளுங்களேன். நான் எதுக்கு அஸ்கி குரலில் பேசுகிறேன், எனக்கே பயமாக இருக்குது. எங்கடா ஒரு சாமியை காணோம்.
ஸோ நான் லைட்டு தட்டுறேன். ஸோ நீங்கள் இந்த பெரிய லைட்டில் பாருங்கள். ஓகே, உங்களுக்கு என்ன தெரியுதுன்னு சொல்லுங்கள். ஓகே. ஐயோ தவக்கலை, நீ உண்மையிலே தவக்கலையா? என்னது இந்த மாதிரி தவக்கலையை நான் பார்த்ததே இல்லை. இந்த ஸோ இந்த கிட்ட வந்தால் மட்டும்தான் அந்த சத்தம் வருது. ஓகே, இது தவக்கலை என் வாழ்க்கையில் இந்த மாதிரி தவக்கலை நான் பார்த்ததே இல்லை. ஸோ உங்களுக்கு அந்த தவக்கலை சத்தம் கேட்குதா? உங்களுக்கு எப்படி கேட்குதுன்னு தெரியல. ஸோ இங்கே நான் நிற்கிறேன். இந்த என்ன சொல்லுவாங்க, இந்த ஒரு கோசை வீட்டுக்குள்ள ஒரு தவக்கலை பாங்குன்னு கத்துனா எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்குது இந்த இடம். அந்த கத்துற கத்து. ஓகே முதல்ல இதே சாமிக்கிட்ட போகிறப்ப தான் அந்த சத்தம் வந்துச்சு. ஓகே, இப்பயும் அதே தான் நடக்குது. ஓகே சாமி, நீ யாருப்பா? லைட் தட்டு, பெரிய லைட்டு. ஸோ இந்த சாமிக்கிட்ட போகிறப்ப தான் நான் இங்கே ஒரு உருவச்சி ஃபோன் மேலே இது பூச்சி. ஸோ சாமிக்கிட்ட போகிறப்ப தான் நான் இங்கே ஒரு மேலே ஒரு உருவத்தை பார்த்தேன். ஓகே, ஏதோ ஒரு சாமியை காணும் போல் இருக்க. கையை வச்சிடலாமா? ஸோ ஓகே நம்ம ஸோ ஓகே நம்ம கை வச்சு பார்ப்போமா? இது ஏன்னா அது கை வைக்க போகிறப்ப தான் எல்லாம் சத்தம் வந்துச்சு. வேணாமா? ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ எத்தனை பேர் வேணான்னு சொல்கிறீங்களோ அவங்க மட்டும் ஒன்று போடுங்க, வேணுன்றப்ப 2 போடுங்க. ஓகே, ரெண்டு பறக்குது. ஸோ வேலை யாராவது இருக்காங்களா? கொஞ்ச நேரம் நான் அப்படியே அந்த சாமியை பார்த்துக்கிறேன். ஓகே, ஏன்னா இந்த சாமிக்கு பின்னாடி பாருங்கள், நல்லா பாருங்களேன் அந்த சாமியை. மச்சம் பிளக்கங்கடா ரம்போட். ஆனால் இது என்ன சாமின்னே தெரியல. கொஞ்ச நாள் வந்து நல்லா ஒரு வாட்டி நல்லா பார்த்துக்கிறேன். ஓகே, ஏதாவது வந்ததுன்னு தொலைச்சிருக்கும் போது பயந்துட்டேன். வவ்வால் வர அப்பப்போ பறக்குது. சுகாய் கொஞ்ச நேரம் இருங்க, நான் நல்லா ஒரு வாட்டி. ஓகே, வெளியே யாரும் இல்லை. ஓகே, ஸோ அதனால் நம்ம தைரியமாக போகலாம். ஓகே கைஸ், ஆனால் யாரோ ஒரு நிற்கிற மாதிரி தான் இருக்காங்கன்னா எனக்கு தெரியல. ஸோ ஓகே கைஸ், நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே, சப்போஸ் இந்த சிலைக்கிட்ட கை. ஸோ கைஸ், எனக்கு இந்த சிலைக்கிட்ட கை வைக்கிறப்ப தான் அந்த சவுண்டே வருது. ஓகே, ஸோ கைஸ் ஓகே, நம்ம சும்மா ஒரு இதுக்கு, ஏன்னா இப்போ எப்படின்னா இது ஒரு மாதிரி ஒற்றை பிடிச்சிருக்கு. ஸோ நம்ம அது வந்து சுத்தப்படுத்துவோம். ஓகே, ஸோ அதுக்கு தான் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே, ஸோ கைஸ் நான் இப்போ அமத்தா இங்கேருந்து எது வருதுன்னு கூட தெரியலையே. டேய், இது தவக்கலையா? என்னடா இது இந்த அளவுக்கு கத்துது? ஸோ கைஸ் ஓகே, நான் ஒன்று காமிச்சிக்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த கல் தான் வந்திருக்கு. அடே கருமங்களா, எங்கேருந்துடா வருது? ஐயோ, என்னடா தவக்கலை இது? இது என்ன சத்தம்? இந்த நாய் உதறமா சத்தம் வரும், அந்த மாதிரி வருது. ஒய்யா. ஸோ இந்த இடத்துல நாய்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவு. ஏன்னா ஸோ ஒரு இல்லை ஒன்றும் இல்லை, எப்படி இருக்கும்? ஸோ அதனால் நாய்கள் இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப குறைவு. ஓகே, அப்படியே இருந்தாலும்
ஸோ கைஸ் எனக்கு அந்த சிலையை தொட முடியல. ஸோ அந்த சிலையை தொட்டால் என்னென்னமோ நடக்குது மச்சான். என்ன நம்மளை அந்த சிலையை தொட விடாமல் ஆக்கிறதுக்கான செய்கிற வேலையாக அப்படின்னு நினச்சிக்கலாம். ஸோ கைஸ் எனக்கு தெரிஞ்ச அங்கே ஒரு தமிழ் ஃபேமிலி இருக்குது. ஓகே, ஸோ அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்காங்க. ஸோ இங்கேயான்னு எனக்கு தெரியல. ஸோ நம்ம அங்கே போய் நோண்ட வேணாம். அப்புறம் அடுத்தது எல்லாம் பரநாமல் டீமும் எல்லாம் இங்கே வருவாங்க. ஓகே, ஸோ அதனால் நம்ம இது செய்ய வேணாம். ஓகே, இது என்னடா தவக்கலை இது? ஐயோ, என் வாழ்க்கையில் இந்த மாதிரி தப்பத்தை கேட்டதே இல்லை தவக்கலை கத்துறது. ஸோ கைஸ் என்னால் அங்கிட்ட போய்ட்டு ஸோ அங்கிட்ட என்னால் போக முடியாது. ஸோ அங்கே ஒரு ஃபேமிலி இருக்காங்க. மேபி இங்கே அப்புறம் தெரிஞ்சிருச்சுன்னா எல்லாம் பரவாயில்ல டீம் அங்கே வந்து நோண்ட ஆரம்பிச்சிருவானுங்க. ஓகே, ஸோ கைஸ் ஓகே நம்ம ஏங்க வந்தோன்னா ஸோ கைஸ் நான் தவக்கலை சத்தத்தை கேட்டிருக்கேன். ஆனால் இவ்வளோ மோசமாக ஒரு கத்துற தவக்கலையும் நான் இப்போ தான் பார்க்குறேன். ஓகே, ஸோ என்னால் போய்ட்டு அந்த சிலையை தொடக்கூட முடியல. என்னால் அந்த சிலையை என்னால் தொட முடியல. அதை தொட்டாலே என்னென்னமோ வருது காய்ஸ். இவ்வளோ பெரிய கல் வருது, ஆனால் அந்த கல் உள்ளே வரல. மேபி இந்த செவுத்தில் பட்டு கீழே விழுந்திருக்கு. ஓகே, ஸோ எனக்கு தெரிஞ்சு இங்கே அதான் நம்மளோட ஸோ நம்ம ஒரு கேமரா இருக்குது. ஸோ எல்லா சைட்டும் திரும்ப முடியல. ஓகே, நல்ல வேலை இப்போ ஒரு கை முன்னுக்கு இருந்துச்சு, இல்லைனா நான் விட்டு வீசணும்னு சொல்லியிருப்பானுங்க. ஓகே, ஸோ யாரும் இல்லை. ஆனால் இந்த மேலே வந்து ஒரு இது வச்சுருக்கானுங்க. இது எதுக்குன்னு தெரியல. இந்த மாதிரி வச்சுருந்தா தான் நாங்கள் மேலே ஏறுவோம்னா அவனுக்கு தெரியல. ஓகே, இது கதவு எப்போ சாத்தினுச்சே தெரியலையே. சரி விடு. மித்தபடி சத்தம் மட்டும்தான் வருது. ஓகே, ஸோ இன்னும் கொஞ்சம் முன்னுக்கு போனால் என்ன நடக்கும்? ஸோ கைஸ் ஏன்னா இந்த பாதைக்கு வந்து எந்த ஒரு ட்ராவலும் போகாமல் ஆக்கிட்டாங்க. அதாவது எப்படின்னா யாராவது உள்ளே வந்தால் கூட நடக்கத்தான் முடியுமே தவிர வண்டி லோரி எதுவுமே எடுத்துகிட்டு உள்ளே போக முடியாது. என்னோட அது எதுவுமே போக முடியாது. ஓகே, காத்தா சவுண்டு வேறு மாதிரி இருக்குது. அதான் ஸோ கைஸ் நானும் இந்த தவக்கலை சவுண்டு கேட்டுருக்கேன். காய்ஸ் இது வரைக்கும் அந்த இடத்துல லைட் எரியல. இங்கே பாருங்க எப்போ லைட் எரியுது. ஓடா ரசா நடடா பெய் வராமல் இருந்தால் சரி. ஸோ காய்ஸ் அங்கே மேபி வந்து அங்கே ஒரு ஸோ ஃபேமிலி இருக்காங்க. ஸோ அதனால் நம்ம இந்த லைனில் நடக்க முடியாது. ஓகே, ஸோ அதனால் ஏன்னா நம்ம இந்த நிலையில் போய் நடந்து பழக்கம் காமிச்சிட்டா அப்புறம் எல்லாம் பரவாயில்ல டீம் இந்த மாதிரி செய்ய ஆரம்பிச்சிருவானுங்க. போய்ட்டு நோண்டிக்கிட்டு ஸோ நல்லா இருக்காது. அதனால் நம்ம அங்கே போக வேணாம். ஓகே, ஆனால் காய்ஸ் நான் இங்கே தான் காய்ஸ் ஒரு உருவத்தை பார்த்தேன். மேலே ஏறலாமா? இது என்னது? ஓய் இங்கே போயிருங்க. இப்போ தான் இதே பார்க்குறேன். டேட்டா நீங்களாம் என்ன மாதிரி தவக்கில் தான் காய்ஸ். இங்கே பாருங்க, இங்கே பாருங்க. Bill is watching always. ஸோ கைஸ் இந்த ரிச்சுவல் தெரியுதா? ஸோ நானும் இந்த தவக்கலை சத்தம்லாம் கேட்டிருக்கேன். ஓகே, ஆனால் இந்த மாதிரி ஒரு தவக்கலை சத்தத்தை நான் கேட்டதில்லை. ஏன்னா ரொம்ப என்ன சொல்லுவாங்க, ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்குது இந்த தவக்கலை சத்தம். நான் நார்மலாக அந்த தவக்கலை சத்தத்தெல்லாம் கேட்டிருக்கேன், ஆனால் இந்த மாதிரி கேட்டதில்லை. ஓகே, ஸோ கைஸ் நம்ம இதில் ஏறுவோம். ஓகே, ஸோ நம்ம இது என்ன இங்கே பாருங்க அம்புக்குறி போட்டிருக்கு. ஸோ இங்கே பாருங்க இது வந்து என்ன வந்துட்டு எனக்கு அங்கே தான் கைஸ் சந்தேகமாக இருக்குது. நம்ம யாரும் எட்டி பார்த்தாங்க சத்தியமாக. நான் அப்புறமா கொண்டு போய் இந்த ஒரு ரிப்ரேஷனில் காட்டுறேன். ஓகே, ஸோ கைஸ் ஓகே இங்கே பாருங்க இந்த சிம்பிள். ஓகே நண்பா பில்லுக்கு சொன்னால் மித்தமாக நான் இப்போ தான் வந்தேன். ஸோ கைஸ் ஓகே இங்கே பாருங்கள் பில் இஸ் வாட்சிங் ஆல்வேஸ். பில் இஸ் ஆல் வாட்சிங் யூ. ஸோ இது ஒரு லோகோ. ஓகே, இந்த லோகோ வந்து கைஸ் இது வந்து என்னத்துக்கு இந்த லோகோ ரொம்ப பாய்ப்பாங்கன்னா ரிச்சுவலுக்கு ரொம்ப பாய்ப்பாங்க. அதாவது எலுமினாட்டியோட ஒரு ரிச்சுவல் பாய்ப்பாங்க. ஓகே, ஸோ அதுதான் இது. ஓகே, இது எப்படின்னாக்கா வர வைக்கிறதுக்கான ஒரு ரிச்சுவல், ஒரு நுழைவாயில் மாதிரி. ஓகே, ஸோ அதோட நுழைவாயில் தான் இது. மேலே எதுவும் ஒன்று இருக்கிற மாதிரியே இருக்கலாம். ஸோ இது ஒரு நுழைவாயில் மாதிரி. ஓகே, ஸோ அந்த நுழைவாயில் தான் இது. அதுக்கு தகுந்த மாதிரியே தான் அம்புக்குறியும் வச்சுருக்கானுங்க. வணக்கம். ஸோ கைஸ் ஓகே நம்ம மேலே ஏறி பார்ப்போம். ஓகே,
ஸோ நம்ம அந்த சாமி கிட்ட போக வேணாம். ஏன்னா சாமி கிட்ட போனால் சாமி எல்லா வேலையும் ஓட்டுது. ஸோ நம்ம இன்னொரு வாட்டி நல்லா போய்ட்டு இன்னொரு வாட்டி பார்ப்போம். ஓகே. ஸோ கைஸ், நான் அப்படியே லைட்டை நிப்பாட்டிட்டு உங்களுக்கு ஒரு இடத்த காட்டுறேன். ஓகே, உங்களுக்கு ஒரு கண்ணு தெரியுதான்னு பாருங்கள். ஓகே கைஸ், அங்கே பாருங்கள், எங்கடா காணோம். நம்மளோட ஒரு ஆள் பார்க்குறாங்க நம்மளை. கைஸ், உங்களுக்கு தெரியுதா? கைஸ், நம்மள ஒரு ஆள் பார்க்குது. லைட்டை தட்டு, மேலே போ. ஸோ கைஸ், ஓகே, நம்மள அங்கே ஒரு உருவம் நம்மளை பார்க்குது. ஸோ கைஸ், அங்கே ஒரு உருவம் இருக்குது. ஓகே, அந்த உருவம் நம்மளை பார்க்குது. ஸோ அதனால தான் நான் ரெட் லைட்டில், ஏன்னா நம்மளாக எல்லோ லைட்டில் தட்டினா ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. ஓகே, அது ஒரு ஏதோ ஒன்று நம்மளை பார்க்குது, என்னன்னு தெரியல. ஸோ அந்த விளையாட்டு வேணாம். இது என்னடா அது? இல்லை நம்மளை பயமுறுத்துற மாதிரி தாண்டா எல்லாம் அர்த்தம். இங்கிட்டும் போகாமல் இவன் எங்கே தான் போக போகிறேன், என்ன தான் செய்ய போகிறேன்னு தெரியலையே. ஸோ இதுக்காக போகலாம். ஸோ கைஸ், இந்த இடத்துல வந்து எரிச்சிருக்காங்க. ஓகே, ரொம்ப இந்த இடத்த வந்து ஒரு மாதிரி எரிச்சிருக்காங்க. ஓகே, ஹலோ பயந்துட்டேன். ஓகே, கொல்ல இது கிடைக்குதே. என்னடா இது? ஒன்று எப்படா வெளியே போகிறது? ஸோ கைஸ், ஓகே, நம்ம சொன்ன மாதிரி அந்த சாமிக்கிட்ட இருந்து ஸோ ஆப்போசிட்டில் மேலே ஒரு உருவத்தை பார்த்துட்டோம். ஒரு ஆயுஸ் நம்மளோட அந்த கண்ணு பார்க்க முடியுது. ஆனால் எனக்கு உண்மையிலுமே பயம்தான். அதனால தான் என்ன பண்ணிட்டேன், என்னடா அது இங்கே பாருங்க, இங்கிட்டு ஏறிட்டு இங்கிட்டு இறங்குறது. ஸோ எந்த கடையிலும் இந்த மாதிரி இல்லை, இந்த கடை மட்டும் தான் அப்படி இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்த கடை வந்து எரிஞ்சு போய் கிடக்குது. ஓகே, சுட்டா பாக்கார். ஓகே, நம்ம ஸோ ஏதோ ஒரு உள்ள கதவு போய் பார்ப்போம். ஓகே, ஸோ கைஸ், நம்ம யாரும் வராதிங்க. ஐயோ பயந்துட்டு இது நடக்கல புக்கு. ஐயோ தத்துக்கு. ஹலோ வெளியே மரக்கலையை பார்த்தாலே பயமாக இருக்க. டேய், யாரா நீங்கள் அந்த இடத்துல வந்து அம்மா பயன்ட்டு எனக்கு அப்படியே தொண்டைகள்லாம் வத்திருச்சு. ஸோ காய்ஸ், எனக்கு அந்த உருவத்தை பார்த்ததுலேருந்தே எனக்கு தொண்டை வத்திருச்சு ஒரு மாதிரி. ஆமாம், இது என்னது? சி கூட நீ. ஐயோ, எக்கோ வேறு பயங்கரமாக கேட்குது. கீழே யாரா போட்டோ கைஸ் கொஞ்ச நேரங்க. ஸோ காய்ஸ், இந்த இடத்துல வந்து ஏதோ ஒரு தண்ணி மாதிரி வச்சு என்னென்னமோ செஞ்சுருக்காங்க. ஓகே, ஸோ அதனால தான் இந்த இடம் வந்து ஹலோ யாரும் இருக்காதீங்க. அது வரைக்கும் எனக்கு சேஃபு. எவனோ வந்தால் தானே எனக்கு பயமாக இருக்குது. ஹலோ, இங்கிட்டே யாரு? அங்கே ஒரு நாக்காளி போட்டு எவனோ உட்காந்துருக்கான். ஓகே, எல்லாம் கடை வரிசை மேலே. ஓகே, ஸோ காய்ஸ், ஓகே, நம்ம என்ன சத்தம்னா நம்ம அந்த சத்தத்தை ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. ஸோ எனக்கு கையை ஆடுது, அதனால் யாராவது இருக்கிற மாதிரியே இருக்குது. பிரச்சனை இல்லை. ஸோ காய்ஸ், இது வந்து கடைக்கு வந்து இந்த இடத்த வந்து ஒரு கடை வந்து பார் மாதிரி வச்சுருக்காங்க. ஓகே, ஆனால் என்ன செஞ்சுருக்காங்கன்னு தெரியல. இது பாருங்க, வாப்பட்டம். ஓகே, ஸோ மேபி அந்த தண்ணி ஊற்றுது, அதனால தான் அது வந்து கட்டன்னு கேட்குது. தேங்க்யூ ஃபார் கீப் அனுப்பியா. ஸோ காய்ஸ், ஓகே, நம்ம
இது என்னடா இது கேஎல்சிசி அது எவ்வளோ தூரமாக இருக்குது? ஹலோ, என்னடா இது கைஸ்? நான் அப்படியே ஜூம் பண்ணுறேன். எங்கடா அந்த வெளிச்சம் தெரியுது? எங்கடா ரசா நீ யாரா ஒத்த கண்ணோட உட்காந்துருக்க? ரொம்ப நேரமாக மறையுதே, ரொம்ப நேரமாக வரைச்சி பார்த்துட்டு இருக்க போல இருக்குது. இது 2 கண்ணு இருந்தாலும் சந்தோஷப்படுவேன். இது என்ன ஒரு கண்ணோட நிற்கிது? காணப்பச்சா. ஸோ காய், ஐயோ இது வந்துருச்சோ சுற்றி. இல்லையே, பூரம்னா 2 கண்ணில் இருக்கும். கொண்டாடுங்க, நல்லா ஜூம் பண்ணிக்குவோம். ஒரு 2 கண்ணை காட்டுங்க. எங்கடா அது வலிச்சதை காணுமா? ஓய் இங்கே போய் இப்போ காட்டுறேன். எங்கடா எல்லாம் பொருளும் மரத்துக்கு மேலே யோகா பண்ண போல இருக்குது. எங்கடா போச்சு? எங்கே காணும்? கொண்டாடுங்க. ஹலோ புரும். ஓ காய்ஸ், உங்களுக்கு இங்கேருந்து ஒரு வியூ காட்டுறேன். தெரியுதா நோக்கமா? லைட்டு போச்சு. யாரா அது? ஏற்கனவே ஒரு வாட்டி இப்படி தான் சொன்னானுங்க, லைட்டு பூச்சின்னு. ஸோ கைஸ் அது பூரும். ஓகே, ஸோ அது ஒத்தக்கண் பூரும். ஓகே, அது ஒத்த கண்ணிலே விட்டுருவோம். இது என்ன எழுத்து? வருகவா? என்ன எழுதுனே தெரியல. சரி விட்டுருவோம். இது என்ன எழுத்துக்கா? ரஸ்னா அசா. ஆய் ஐயோ, இது ரொம்ப பயமாக இருக்குது. சரி பார்ப்போம். ஸோ காய்ஸ், ஓகே, ஸோ இந்த இடம் ரொம்ப அப்படியே கிளியராக இருக்குது. ஓகே, ஸோ நம்ம முடிஞ்ச அளவுக்கு மேலே ஏறலாம். ஓகே, சோலோ தான் நமக்கு என்றைக்குமே சோலோவாக வந்தால் தான் எல்லா பிரச்சனையும் வரும். ஓகே, அது பூச்சி நீயாவது கொஞ்சம் நேரம் கத்தேன். நீ கத்துறப்ப தான் கொஞ்சம் நிம்மதியாக இருந்தேன். ஹாரி பாட்டர். இவர் யார்? ஹாரி பாட்டர்? அது பக்கத்தில் யார்? தம்பியா? ஐயோ, இவர் நம்மளோட பிரதமர். ஓ, இது பரவாயில்ல, ரொம்ப பழைய போட்டோ போல இருக்குது. இதில் பாருங்க, ரொம்ப ஏங்காக இருக்காரு. ஆமாம், கீழே குடிஞ்சு இது எடுக்கிறது கூட பயமாக இருக்கடா. இது என்ன புக்கு? குணா இலா பின் அப்துல் மஜீத் ஃபஸ்ட். இந்த இடத்துல நீங்களாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஓகே, ஸோ காய்ஸ் சத்தம் ஒரு பக்கெட்டு கேட்கட்டும். ஸோ அதை நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேணாம். ஓகே, ஸோ காய்ஸ் நம்ம கணக்கு இங்கேருந்து அந்த வீடு தெரியுமான்னு தெரியல. ஓகே, ஸோ நம்ம அந்த வீட்டுக்கு போகலாம். ஐயோ காய்ஸ், இப்போ தான் ஞாபகம் வருது. கொஞ்ச நேரம் இருங்க. அல்லாமா, ஐயோ கொஞ்ச நேரம் காய்ஸ். ஏன்னா இப்போ தான் ஒரு விஷயத்தையே நான் ஃபோக்கஸ் பண்ணேன். நம்மள்ட்ட அந்த ஃபோனில் ஒரு வாட்டி நம்ம செக் பண்ணுமே. காய்ஸ் எனக்கு டெப்டப் பண்ணுங்கள். எனக்கு டெப்டப் மட்டும் பண்ணுங்கள் போதும். ஓகே, டெப்டப் பண்ணுங்கள்.
கிஃப்டாக எடுத்து அடிச்சாடிங்க. ஓகே, பையன் வருது. ஓகே, தேங்க்ஸ் போத ரோஸ். எல்லோரும் ஒரு ரோஸ் கொடுக்குறீங்க. நாலுலேருந்து நானும் பேச சமைக்க போகிறேன். புளியை கொடுக்கலான்னு கேட்க போகிறேன். ஓகே, நம்ம இப்போ நம்ம அந்த ஃபோனில் அந்த ஒரு இது ரிசீவ் வச்சுருப்போமே. ஸோ நம்ம அதை ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே, எவ்ரி எக்ஸ்பீரியன்ஸ் தேங்க்ஸ் ஃபார் த கிஃப்டா மானுபிரியா. ஸோ கைஸ், ஓகே, நம்ம ஏற்கனவே இந்த ஃபோனில் ஒரு வாட்டி நம்ம வச்சுருக்கோம். ஓகே, ஸோ அதை நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே, எங்கே வந்துடு. ஓகே, இந்த லைட் என்ன பாட்டு. ஓகே, ஸோ கைஸ், கொஞ்ச நாள் சத்தம் வருது. சப்பாத்திட்டு எவ்வளோ போகுது பேச்சு. தேங்க்ஸ் ரிசீனா. தேங்க்ஸா. தேங்க்ஸ் பத்த ரோசா. வாழ்க்கை வளமுடன். பயந்துட்டேன். இது என்னடா அது? ஐயோ, எங்கே தந்துச்சு. டே கைஸ், ஓகே, இதோ பாருங்க. எனக்கு என்னடா சமயத்தில் சிஸ்டம் சேட்டை பண்ணுதோ. ஸோ கைஸ், ஓகே, இது எப்படின்னா, ஓகே, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கைஸ், இது மனிதனோட உருவத்தை மட்டும்தான் வந்து டிடெக்ட் பண்ணி எடுத்து கொடுக்குது. ஸோ அப்போ இந்த உருவம் மாதிரி நிற்கிறது, இதுக்கு உயிர் இல்லையே, இவ காட்டாத. என்னடா அது ஏப்பு சேட்டை பண்ணுதா? கொஞ்ச நேரம் எக்கோ வர பறக்குது. ஸோ கைஸ், ஓகே, இந்த ஆப்பு வந்து கைஸ் நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோர்லேயே இருக்குது. ஸோ அங்கே பாருங்கள், இங்கே இருக்குல்ல. ஸோ இந்த ஆப்பு நீங்களே தட்டிக்கிங்க. கோத்துரன் போட்டிருக்கேன். ஓகே, நீங்கள் தட்டிட்டு ஸோ உங்கள் வீட்டில் உள்ள ஆளுங்க மேலே நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஆள் யாராக இருந்தால் மட்டும்தான் இது வந்து ஒரு பச்சை கலர் டிடெக்ட் மாதிரி காட்டும். அதாவது நம்ம உடம்புல சூடு இருக்குல்ல, ஸோ அதுதான் காட்டும். ஆனால் இது இந்த மாதிரி நான் இப்போ இங்கே யாருமே பார்த்தேன். ஹலோ, இது இங்கே ஒரு 2 சிப்பை. கைஸ், இதை நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு அந்த சாமிக்கிட்ட ட்ரை பண்ணுவோமா? என்னடா கீழே வச்சா மட்டும் ஏதாவது வருது. இந்த ஓகே ட்ரைன்னு சொல்கிறவங்களாம் என் மேலே ஏதோ ஒரு கடுப்பில் இருக்காங்க போல இருக்குது. நான் பட்டு திரும்புகிறேன். இது எலக்ட்ரிஷனோட இடம்டா. இதில் ஏன்டா வருது? கரெக்டு கூட இல்லையே. அது ஏன்டா ஆள் நிற்கிற மாதிரியே காட்டுது. ஆனால் இந்த ஆப்பை பார்க்கறதுக்கு ஒரு வகையில் பயமாக தான் இருக்குது. ஸோ கைஸ், நான் இது வந்து ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். ஓகே, நான் வந்து அன்றைக்கி கயிறு இருக்கும்போது கயிறு மேலே கூட நான் வச்சு பார்த்துருக்கேன். ஆள் இருக்கிறப்ப மட்டும்தான் இது காட்டும். ஆனால் இதில் ஏன் காட்டுதுன்னு தான் எனக்கும் புரியல. இது ஜஸ்ட் ஒரு படம் தான். அதுவும் எல்லாம் பாதி தான் இருக்குது. கீழே காலை காணும். ஆனால் இது காலெலாம் எடுத்து கொடுக்குது. ஓகே, மீட்டர் எடுத்து ட்ரை பண்ணி பார்ப்போம். அது என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். ஓகே, கொஞ்சம் நேரங்க. அது கோஸ்ட் டிடெக்ட் போட்டிருக்கோம். இது செம்ம ஆபத்து. ஸோ கைஸ், நான் முடிஞ்ச அளவுக்கு நான் அன்னைக்கு ஃபியூஸ் ஓவராங்கன்னா சரி, நான் ஒண்டி தான் வந்திருக்கேன். சேஃப்டி ஆல்வேஸ் ஃப்ரம் தேர். அதான். ஸோ கைஸ்,
ஓகே நம்மளால் ஸோ கைஸ் இது ஏப்பு பேர் இங்கே இருக்குது பாருங்கள். சிஎல்சி தட்டிகிட்டே இங்கே பாருங்கள் கோஸ் தூப் மூட்டுறது. ஓகே அதை தட்டி பாருங்கள். ஏய் கைஸ் இப்போ இந்த கதவு நான் திறந்தேன். காற்றுல சாத்துது. நல்ல வேலை. நான் கூட கதவு யாரோ சாத்திட்டாங்கன்னு நினச்சேன். ஹாரி பாட்டர் தெரிய வரான்னு பார்ப்போம். ஸோ கைஸ் நமக்கு ஹாரி பாட்டர் டிடெக்ட் கிடைக்குதான்னு பார்க்கலாம். ஹாரி பாட்டர் நீங்கள் டிடெக்ட் கிடைப்பீங்களா? யார் அது? சம்மந்தமே இல்லாத இடத்துல என்னடா ஃபிங்கர் கட்டுது. இங்கே என்னடா அறுத்துருக்கானுங்க. ஹாரி பாட்டர் சுல்தானாவது உயிரோடு இருக்காரு. அவர் மேலே ஓத்த இவனை காட்டலை. இங்கே என்னடா இருக்குது? ஒன்றுமே இல்லையாடா. என்னடா தலைக்கடெல்லாம் வச்சு காட்டுது. இப்போ எதுவும் பச்சை வந்துச்சு தானே. கை வலிக்குதுலாம். காய் ஐயோ இருக்கிற பேயை கூட நம்மளே வர வச்சுருவோம் போல இருக்குது. அப்படி இருக்குது பேயெல்லாம். கைஸ் கொஞ்ச நேரம் இருங்க. ஃபோன் சார்ஜர் நல்லா சொல்லிக்கிறேன். ஓகே காசு கொடுத்து வாங்கினேன். ஃபோன் சார்ஜர் இவ்வளோ கேவலமாக வேலை செய்யுது. கொஞ்ச நேரம் கைஸ். ஓகே ரைட்டு. ஓகே நடப்போம். கைஸ் டெப்டப் பண்ணுங்கள். ஸோ கைஸ் எனக்கு டெப்டப் பண்ணுங்கள். ஸோ கைஸ் ஓகே ஸோ கைஸ் எனக்கு அந்த உருவம் தெரியுது. லைட்டு போட்டு ஓகே கைஸ் இப்போ பாருங்க. கைஸ் அங்கே பாருங்க மேலே பாருங்க. எங்கடா கண்டு வர தெரியல. உங்களுக்கு தெரியுதா? ஐயோ சும்மா நம்மள எந்த டைம் பார்த்து எங்கடா ஐயோ ஏதோ சாத்துது. கைஸ் இங்கே பாருங்க. ஐயோ காணாமச்சேன். ஐயோ காய்ச்சி ரெண்டு கண்ணு அங்கே பாருங்கள் மேலே ரெண்டு கண்ணு தெரியுது. ஐயோ வந்து தொலையா ஐயோ மங்களமாகுது கைஸ் கொஞ்சம் நேரம். கைஸ் உங்களுக்கு தெரியுதா? இந்த இடத்துல பாருங்கள் ரெண்டு கண்ணு தெரியும். மங்களமாகுது ஓகே ஒரு கூத்தா போயிரு. ஸோ காய்ஸ் நம்ம அந்த கோயில்கிட்ட போகணுன்னு சொன்னாலே நம்மளுக்கு என்னென்னமோ நடக்குது. ஓகே நோட முடியாது. ஐயோ கடவுளே யாராவது இருக்கீங்களா? இப்படியே ஓடிடுவோம் பேசிக்கிட்டு.
எப்படா ஒரு ஃபேமிலி இருக்குன்னு நமக்கே தெரியல. ஆனால் ஒரு ஏய் ஸோ காய்ஸ், ஐயோ கை கால் நடுங்குதே, கை கால் நடுங்குதே, கை கால் நடுங்குதே. ஸோ காய்ஸ், ஓகே நான் அந்த ரிப்ளேஷன் எடுத்து நான் போடுறேன். ஓகே, ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓகே ஏய் என்னடா இது, இங்கே எதோ சத்தம் வருது. ஏதோ ஒரு சத்தம் நம்மள கிட்ட வருது. ஆனால் என்னன்னு தான் தெரியல எனக்கும். ஓகே, மேலே தான் இருக்கான். ஏதோ ஒரு சத்தம் நம்மள அப்படி கிட்ட வருது. ஓகே, என்ன சத்தம் தான் எனக்கு தெரியல. ஹலோ ஹலோ ஹலோ. ஸோ சத்தம் வந்து நம்ம கிட்டேருந்து வரல. ஓகே, சத்தம் வந்து நமக்கு தூரத்துலேருந்து வருது. ஓகே, ஒரு மாதிரி இந்த வெட்டுக்குழி என்னது ஏதோ பார்த்த மாதிரி தெரிஞ்சு. ஐயோ, அப்பப்போ எது நடக்குதுன்னே தெரியலையே. ஏய், அவனாவது இருந்தால் வந்துருங்கடா, இல்லைன்னு வச்சுக்கோ, தட்டி பண்ணிச்சு. அப்படி தான் சொல்லுவேன். எக்கனை மூட்டை அடிச்சுடைய போட்டோம், சாப்பிட்டோம், நாட்டுக்கு பாரம். நீ நம்மளே இங்கே பயந்து போய் உட்காந்துருப்போம். ஸோ கைஸ், நான் நடந்து போகிறேன். ஸோ நீங்கள் நல்லா பாருங்கள். எனக்கு நான் அப்படியே பின்னாடி வயசுலேயே போவோம். ஸோ ஏன்னா எனக்கு ஒரு சத்தம் அப்படியே எனக்கு கேட்குது. ஓகே, நம்ம அப்படியே பின்னாடியே போவோம், பார்த்துட்டே போகலாம். ஓகே, ஏன்னா திரும்பி பக்கம் போனால் தான் சத்தம் நம்மளை வருது. ஓகே, ஸோ நம்மளும் என்னென்னு பார்க்கலாம். அப்படியே திரும்பி இதுக்கு பேர் தான் திரும்பி பார்த்துக்கிட்டே போகிறது. ஓகே,
கிளம்பு. கைஸ் நம்ம இந்த இடத்த விட்டு வெளியாகும். முகமது ஃபாரிஸு செத்துருடா. அப்படியே மூட்டை அடிச்சு கிளம்பு. எனக்கு தூங்க தெரியும், நீ தான் வேலை வெட்டி இல்லாமல் என் அக்கௌண்ட்டில் உட்காந்துருக்க. போய் தொலை. பரவாயில்ல, அப்பப்போ இந்த மாதிரி கமெண்ட் வந்தால் நம்மளை கொஞ்சம் பிக்கப் பண்ண வைக்கிது. என்னடா என்னென்னமோ மூஞ்சியில் வருது. ஸோ காய்ஸ் ஓகே நம்ம ஓகே ஸோ காய்ஸ் ஆனால் இந்த பாருங்கள், இந்த இடத்துக்கு வந்தாக்கா ஸோ வண்டி வாகனம் எதுவும் உள்ளே வர முடியாது. ஏன்னா அவங்க ஃபுல்லாக சுற்றி எல்லாத்தையும் வந்து என் மோட்ரு வெளியே இருக்கான்னு தெரியல, இருக்கணும். இல்லைன்னா இன்றைக்கி பொழப்பு சிரிச்சிச்சு. கொமைன் அதை சொல்லு, சாத்தி விடு. யாரோ எங்கேயும். ஸோ காய்ஸ் ஓகே நம்ம போனது வந்து ஸோ இந்த பாதை தான். ஸோ நம்மளால் எனக்கு அந்த ஸோ நான் ஸோ நம்ம அதை போனது வந்து இப்போ பாருங்க காய்ஸ், இந்த பாதையில் தான் பூந்து போகணும். ஆனால் இந்த பாதையில் நார்மலாக நடக்க விட முடியாது. ஏன்னா இடம்லாம் வந்து ஒரு மாதிரி இது பண்ணிட்டாங்க. ஸோ டேமேஜ் பண்ணி இடத்த மூடிட்டாங்க. ஓகே ஸோ எடுத்து யாரா? ஹலோ ஹலோ அட நடுறா. சரி சரி நடுறா திரும்பி பக்கம் நடுறா. ஃபாலோ பண்ணிட்டு கேள்வி கேளுங்க. ஸோ காய்ஸ் அந்த இடத்துல நிற்கிறப்ப ஏதோ ஒரு பப்ளால் கூப்பிட்ட மாதிரி சவுண்டு வந்துச்சு. நீ என்னென்னலாம் கேட்க போகிறனோ. மணி எத்தனை? மணி 2 மணிக்கு மேலே இந்த விளையாட்டு நமக்கு தேவையா? சுகாய்ஸ் நமக்கு என் பார்வைக்கு சுகாய்ஸ் நம்மளோட ஃபோனுக்கு தெரியும். ஸோ என் பார்வைக்கு அங்கே எதுவும் நிற்கிற மாதிரி இருந்தாலும் ஸோ நம்ம பார்வைக்கு அது தெரியாது, ரொம்ப கஷ்டம். ஓகே சுகாய்ஸ் பொந்தேனாலாம் அப்படி இருக்க வாய்ப்பு இல்லை. பொந்தேனாவும் என்னத்துக்கு நமக்கு உருவம் தெரிஞ்சிருக்கணும். ஓகே ஸோ காய்ஸ் நம்மளுக்கு ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லிக்கிறேன். ஓகே இது வந்து ஸோ இந்த பேய்களுக்கு ஒரு வித்தியாசம் இருக்கும். எப்படி தெரியுமா காய்ஸ்? தமிழனுக்கு தமிழை பேய் தான் வரும், இது உண்மை. மலாய்க்காரனுக்கு இது வரைக்கும் தமிழை எவனும் மலாய்க்காரன் பேயை பார்த்ததே இல்லை, இது சத்தியம். ஓகே அப்படியே எவனாவது ஒருத்தவங்க கூட சொன்னான்னா அது காது கட்டுறான்னு அர்த்தம். ஓகே ஏன்னா அவனுங்களோட சாரா வேறு. ஓகே நம்மளோட சாரா வேறு. ஸோ நம்ம சாமி இன்னும் பவர்ஃபுல்லான ஒரு சாமி. ஓகே ஸோ அதனால தான் நம்ம இறந்தவங்களுக்கு வந்து இத்தனை நாள் கழித்து இந்த மாதிரி சாங்கி நீங்கள் பாருங்கள், ஒரு வீட்டில் பூஜையோட இறந்தவங்களுக்கு 8 நாள் கழித்து செய்கிற பூஜையை பாருங்களேன். அது பார்க்குறப்ப நமக்கே தெரியும் அவங்க போனாங்கன்னா திருப்பி வரமாட்டாங்க அப்படின்னு. வானுப்பிரியா ஸோ கைஸ் இவங்க போகிறதுக்கு பயமாக இருக்குல்ல. இருங்க கைஸ் லைட்டாக கொஞ்சம் மூச்சு வாங்கிக்கிறேன். சத்தியமாக சொல்கிறேன், எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது, நர்வஸாக இருக்குது. இந்த ஒண்டியாக வந்தாலே எல்லா தலைவலியும் நம்ம பார்க்குறதா இருக்குது. ஐயா பார்க்கணும், சவுண்டை கேட்கணும், எல்லாத்தையும் கேட்கணும்.
ஸோ கைஸ் ஓகே எத்தனை பேர் பார்க்குறீங்க? ஸோ கைஸ் ஓகே மணி இப்போ 2:30 கிட்டே ஆக போகுது. ஓகே என்னடா அது என்னென்னமோ அடிக்குதுலாம். ஸோ கைஸ் கொஞ்சம் இருங்க, நான் வந்து இந்த லைட்டு என்ன படிக்கிறேன், 2 லைட்டு என்ன படிக்கிறேன். ஓகே அப்போ தலையில் உள்ள லைட்டு மட்டும் தான் இருக்குது. ஸோ கைஸ் எத்தனை பேர் நினைக்கிறீங்க நம்ம திரும்பியும் வேணாம் போக சொன்னால் எல்லோரும் போக தான் சொல்லுவீங்க. ஸோ கைஸ் நம்ம திருப்பி அந்த இடத்துக்கு போகணுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? திரும்பியும் அதை போய் ஏன்னா என்னால் முந்தையாவது கோயில்கிட்ட போக முடிச்சு, இப்போ எனக்கு அந்த கோயில்கிட்டே போக முடியல. ஏன்னா மேலே ஒரு உருவம் நிற்கிது, அது 2 கண்ணோடு நிற்கிது. ஒருவேளை குருவியாக இருக்குமா? ஸோ கைஸ் ஓகே எத்தனை பேர் ஐடியா கொடுக்குறீங்க நம்ம திருப்பி அதில் போகலாம்? ஸோ அதில் தான் கைஸ் ஓகே அதில் வந்து கேண்டில் எதுவும் ஏற்ற முடியாது, ஏன்னா அது ஒரு சாமி. ஓகே ஆனால் இவனுங்க மட்டும் தான் வித்தியாசமாக காட்டுக்குள்ளே தான் சாமி இருக்கும். எவனும் வராத இடத்துலலாம் இவனுக்கு சாமியை கொண்டு வச்சுக்கோனுங்க. ஓகே ஐயோ பூச்சி வேறு கடிக்குதே, கொஞ்ச நேரம் கைஸ் எல்லா இடத்துலையும் பூச்சி கடிக்குதானே இனி இல்லை தொழில். ஓகே போலாமே அண்ணனை ஏன் அங்கே கூப்பிட்றீங்க, அவர் பாவம் அவருக்கு இருக்கார். ஸோ கைஸ் ஓகே நம்ம ஓகே எத்தனை பேர் ஓகே நம்ம போகலாமா கைஸ்? ஓகே நிறைய பேர் போகலான்றீங்க. ஓகே இப்படிலாம் சொன்னால் எல்லாருமே வந்து போதான் சொல்லுவீங்க, ஏன் தெரியுமா? எனக்கு இப்போ பாரு. ஸோ கைஸ் எனக்கு கிஃப்டாக அடிங்க கைஸ், எனக்கு இந்த கிஃப்ட்டு பார்த்து போஸாக இருந்துச்சுன்னா நான் போகிறேன். ஏன்னா கொடுங்க கொடுங்க கொடுங்க, ஏன்னா போச்சுன்னா எல்லோரும் உலக்கையாக போக சொல்லுவீங்க. இந்த பேய் வந்து அடி வைக்கிறது நான் தான். இந்த பேர் அடமா தெரியாமல் சொல்லிட்டணும், இந்த ரோஸு கொடுத்து ஊரே மற்ற ரவெல்லாம் வேணாம் சரியா? நான் இந்த ரோஸ்லாம் பரவாயில்ல, நீங்கள் லைஃப் சரிப்போ நானே வந்து ரிட்டர்ன் தரேன். ஸோ கைஸ் அங்கே ஏன்னா நம்ம அந்த இதை வந்து பார்த்துட்டோம். ஸோ நம்ம பார்க்கலன்னா வேறு. ஸோ அப்போ பார்த்ததுனால எப்படி இருக்குன்னா தான் மச்சான் அதோட ரெஃப்ளெக்ஷன் எல்லாமே இப்போ நம்மளை நோக்கி வர மாதிரி இருக்குது. ஓகே ஸோ நான் ஒண்டி தான் வந்திருக்கேன், அதுக்கு முன்னாடி என் மோட்ரு இருக்கா பார்த்துக்கிறேன். தூக்கிட்டு போயிட்டானுன்னு வச்சுக்கிங்க. ஓகே என் மோட்ரு காணா போச்சுன்னா இது ரொம்ப சிம்பிள். என் வீட்டில் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்பாங்க. ஓகே ஸோ பையனுக்கு மோட்ரு காணாக்கிறது சகஜம். வீட்டில் என்ன கேள்வி கேட்பாங்கன்னா, உன்னால் ஒரு மோட்டரை கூட பார்த்துக்க முடியலையே, நீங்களாம் கல்யாணம் பண்ணி எப்படா பொம்பளையே பார்த்துக்கன்னு கேட்பாங்க. ஸோ இந்த கேள்வி எனக்கு வேணாம், அதுக்காவது நான் போய் என் மோட்டரை செக் பண்ணிக்கிறேன். மலையருமா சத்தியமாக இந்த கேள்வி வரும். இந்த கேள்வி எனக்குன்னு இல்லை, எல்லாத்துக்கும் வரும். என்னடா அது எதோ பார்த்தாலே பயமாக இருக்குடா. கொஞ்சம் மோட்ரு இருக்குது தானடா, அப்பா இருக்குடா மோட்ரு. எந்த மோட்ரு தேடிட்டு போகிறோமோ மனசனே இல்லை. வேஸ் த கார், என்ன கார்? ஓ இது வேறு, இது கோஸ்டவுனோட வேறு கோஸ்டவுன். ஓகே இது வந்து நீங்கள் நினைக்கிற கோஸ்டவுன் இல்லை கைஸ், இது ரிச்சுவல் நாட் கோஸ்டவுன். ஓகே இது வேறு ஒரு கோஸ்டவுன். ஓகே ஸோ கைஸ் எனக்கு எவ்வளோ பண்ணிட்டு கேள்வி பாருங்க, அதெல்லாம் பதில் கொடுக்க மாட்டேன். என் காடியா என்ன ஊற்ற காசு இல்லை, அதனால் என் காடி வந்து யார் அது என்ன ஊற்ற காசு இல்லாதனால காடி வீட்டில் வச்சிட்டேன். இதுதான் உண்மை. ஐயோ எவ்வளோ பெரிய கண்டுபிடிப்பு. ஸோ கைஸ் இதே இடத்துல வந்து ஓகே எனக்கு கொசு அப்புது. ஸோ கைஸ் இதே இடத்துல வந்து இப்போ நேற்று ஓகே மரணா சூபா மாசோலாக்கி பொருளாமாண்ணே, நான் ஒரு நல்ல ஒரு பெரிய கிஃப்டாக கொடுங்கண்ணே, மனசு சந்தோஷமாக போகிறேன். பேய் அடிச்சுன்னா நாளைக்கு இருப்பானான்னு தெரியாது, இப்போ என்னமோ வருது கொஞ்சம் கொஞ்சமாக. ஸோ கைஸ் ஓகே நம்ம ஸோ கைஸ் ஐயோ கொடுக்குறத பார்த்தா போய் தான் ஒன்று போல இருக்கேன். சரி கைஸ் ஏன்னா நேற்று இதே இடத்துல வந்து ஸோ நேற்று நீங்கள் பார்த்துருக்கலாம், இதே இடத்துல வந்து 4 டீம் இங்கே இருந்துச்சு. ஓகே 4 பேர் 5 பேர் லைஃப் தெரிஞ்சுட்டு இருந்தானுங்க. ஓகே ஸோ நானும் வந்தேன், சரி உண்மையிலுமே இந்த இடத்துல ஏதோ இருக்கா, ஏன்னா இவனுக்கு 5 பேர் செய்கிறப்பே மயக்கம் வருது, அது வருது இது வருதுன்றானுங்க. ஸோ எனக்கு அந்த மாதிரி ஸோ என்னால் பார்க்க முடியுது, ஆனால் மயக்கம் வரல, பேச்சு வளருது. ஸோ இது சகஜம். ஓகே எல்லோரும் இந்த ஒத்த ரோஸு கொடுத்துட்டு இந்த பூனையை கொடுத்துட்டு எல்லோரும் என்னை உள்ளே போக சொல்கிறீங்களே.
கசு அப்பதே அப்போது இது இந்த வண்டுக்கடியில் மழை பெஞ்சிருக்குல்ல. ஸோ அதனால் இந்த என்னென்னமோ அந்த இதெல்லாம் வெளியாகிடுச்சு போல இருக்குது மண்ணிலேருந்து. ஸோ கைஸ் இதெல்லாம் வந்து அநியாயமாக இல்லை. இந்த ஒரு ரோஸு கொடுத்துட்டு உள்ளே போங்கன்றீங்க. மனசாச்சு இருக்கா நான் கேட்குறேன். காஜி சுடா ஃபினிஷ் அண்ணே ஆடுறாது மறுபடியா பரவாயில்ல. எங்கேயாவது கடை வாங்கிட்டாதுவா பிரச்சனை இல்லை. நம்ம பேங்கில் கடை இருக்கிற மாதிரி நம்ம எங்கேயுமே கடத்தோடு தான் நம்ம இருக்கணும். ஏன்னா அதுதான் நம்ம கூட நிரந்தரமாக இருக்கிறது ஒன்று. ஓகே எல்லாம் புளி கொடுங்க லகி பாக்கி அப்பா. ஓ என்னமோ அவ்வளோ வச்சுருக்க. ஸோ கைஸ் ஓகே நான் இவங்க போகிறதானே சொல்லி பயமாக இருக்கேன். கொஞ்சம் நேரம் இருங்க. சொந்தக்காரங்களாம் சொல்லி அனுப்பிடுமா? கொஞ்சம் நேரம் இருங்க. நான் கொஞ்சம் மூச்சு வாங்கிக்கிறேன். அகில் அப்பா நான் உன்னை ஃபாலோ பண்ணிட்டேன் அகில. ஸோ கைஸ் ஓகே சரி நான் போகிறேன். ஓகே ஸோ கைஸ் ஓகே நான் என்ன பண்ணுறேன். ஸோ நான் போகிறேன். தேங்க்ஸ் ஃபார் த ரோஸ் எல்லாம் அடிக்க. ஸோ கைஸ் நான் போகிறேன். நான் என்ன பண்ணுறேன் முடிஞ்ச அளவுக்கு ஸோ நான் அந்த மேலே அந்த ரேட் நம்ம கண்ணு பார்த்தல. ஸோ நம்ம அதை பார்க்க வேணாம். ஏன்னா அதை நம்ம பார்த்தோன்னா ஸோ எனக்கு ஒரு மாதிரி பயம் வருது. என்ன பயம்னா மச்சான் அது அங்கேயே இருந்துட்டா வேறு. ஓகே நம்ம கொலையெல்லாம் கிடைக்குதே. ஸோ அது அங்கேயே இருந்துட்டா வேறு. ஓகே இதுவே அது இதுவே வந்து நம்மளை அது ஃபாலோ பண்ணி வந்துருச்சுன்னா பெரிய பிரச்சனை. ஓகே எல்லோ குள்ளோ போடாதீங்க. ஃபாலோ பண்ணிட்டு கேள்வி கேளுங்க பதில் கொடுக்குறேன். ஒரு லைஃப்பில் மழைக்காய் பேய கூப்பிட்றாரு. அவனுங்க பேய கூப்பிட்றானுங்க எல்லாம் கூப்பிட்றானுங்க ப்ரோ. காய்ஸ் நேற்று லைஃப் பார்த்தவங்களுக்கு தெரியும். ஓகே இந்த இடத்துல வந்து நிறைய பேர் லைஃப் செஞ்சாங்க. ஓகே அக்கா ஸோ கைஸ் எல்லாம் ரெடி ஆகிக்கிங்க. ஓகே ஸோ கைஸ் நான் போகிறேன். ஸோ நம்ம அந்த கண்ணை பார்த்தல. ஸோ நம்ம அந்த அது லைட்டு போச்சு. ஸோ கைஸ் யார் அது மஞ்சுளா. ஸோ கைஸ் நான் அவங்க பேர் படிச்சிட்டேன் போச்சு. கைஸ் ஓகே நம்ம போகிறோம். ஸோ அந்த கண்ணு பார்த்தல. ஸோ நம்ம அந்த சைடு நான் கேமரா திருப்பலை மச்சான் நம்ம தெரியாத மாதிரி இருந்துக்குவோம். ஏன்னா பார்த்தா அதுக்குன்னு ஸோ அங்கே ஒரு ஃபேமிலி இருக்காங்க. ஸோ நம்ம வந்து அவங்களோட கான்சிடரை நம்ம பார்க்கணும். ஓகே ஏன்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சுன்னா அப்புறம் இங்கே வந்து இது பண்ண ஆரம்பிச்சிருவானுங்க இந்த நம்பர் கேட்குறது. ஸோ அதுதான் இங்கே இருக்குது. ஓகே அங்கே போய் நின்றாலே பயமாக இருக்கு. திரும்பி இதே பாதையில் போடுங்க. ஐயோ கடவுளே. கைஸ் அந்த மலாய்க்கார சேனலில் அந்த யார் லோயா மட் சேனலில் பார்த்துருக்கீங்களா? அப்படியே இங்கே கிஃப்ட்டு ஏறிக்கிட்டே போவோம். அந்த மாதிரி ஏற்றிக்கிட்டே இருங்க ஏதோ வந்துட போகுது. ஓகே திருப்பி போகலாம். ஸோ கைஸ் ஓகே நான் ஸோ முடிஞ்ச அளவுக்கு அந்த கண் இருந்த பாதையை நான் வந்து பார்க்க விரும்பலை. ஓகே ஸோ முடிஞ்ச அளவுக்கு அதை கொஞ்சம் டைவெர்ட் பண்ணிக்கிறேன். ஓகே ஸோ நம்ம அந்த உருவத்தை பார்த்துட்டோன்னு வச்சுங்களேன். சப்போஸ் வந்து நம்ம இருக்கிறோன்னு தெரிஞ்சும் அவன் வரானா இப்படியான தோண ஆரம்பிச்சிடும். ஓகே ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுவோம் அந்த உருவத்தை ஃபோக்கஸ் பண்ண வேணாம். ஸோ லைஃப் முதல்லேருந்து பார்த்தவங்களுக்கு தெரியும் ஏமாத்துறதுக்கு ஒன்றும் இல்லை. சப்போஸ் நம்ம கண் ஒரு ரிஃப்ளெக்ஷன் அடிக்க வாய்ப்பு இருக்கா இவ்வளோ தூரத்துலேருந்து அதையும் யோசிப்போம். நம்மளோட கண் இவ்வளோ தூரத்துலேருந்து ஸோ வாய்ப்பு இல்லை. ஏன்னா நான் இது முன்னுக்கெல்லாம் செஞ்சுருக்கிற வரைக்கும் எந்த மனசை கண்ணாவது இவ்வளோ தூரத்துலேருந்து ரிஃப்ளெக்ஷன் அடிக்க வாய்ப்பு இல்லை. ஓகே ஸோ அதனால் இதை கொஞ்சம் பார்க்கணும். ஓகே மானிட்டர் உள்ளே இருக்கீங்களா? அட்டிச்சுடைய பார்க்கலாம். ஏன் என்ன நோ போட்டுட்ருக்கீங்க எனக்கு ஒன்றும் புரியல. ஓகே வெரி குட். உடம்பு நல்லா இருக்கா? சரி கொஞ்ச நேரம் கவர் பண்ணிக்கோ. நான் அதை பார்த்துட்டு மட்டும் வெளியேறேன். ஸோ கைஸ் இருக்கிற மாதிரியே இருக்கலாம் உள்ளே இருந்து. என் வழியாக திரும்பி ஏறி போகிறத நினைச்சாலே எனக்கு பக்குன்னு இருக்குது. ஐயோ ஸோ கைஸ் ஓகே பூனை கண்ணு பச்சையாக தெரியும். ஓகே ஸோ ஓகே கோட்டானோட கண். ஸோ நான் கோட்டான் கிட்ட நின்று பார்த்துருக்கேன். ஓகே கைஸ் கோட்டானோட கண் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் தெரியாது. ஓகே ஸோ நான் இது வரைக்கும் 2-3 வாட்டி கோட்டானுங்க அந்த மாதிரி நான் பார்த்துருக்கேன். ஸோ அதோட கண் ரிஃப்ளெக்ஷ் வந்தோன்னா அவ்வளோ சீக்கிரத்தில் தெரியாது. ஓகே ஸோ நான் பார்த்ததுனால தான் நான் சொல்கிறேன். யார் இது கிளம்பு போய் தொலை ரிக்வஸ்ட் கொடுத்துட்டு தான் போ. ஓகே
தேவசேனா அக்கா ஃபாலோ பண்ணிட்டு கேட்க மாட்டீங்க. ஸோ கைஸ் பாட்டு படிச்சு போவோம், பாட்டு படிச்சுக்கலாம். ஏதோ இருக்கு கைஸ் இந்த வாலி. ஸோ இங்கே பாருங்கள், இந்த டோம்புக்கு நடுவில் தான் அந்த கோயில் இருக்குது. ஓகே, அதாவது இந்த பாதையில் இருக்குது அந்த கோயில். இவ்வளோ நேரம் இது ஒன்று தான் குலைக்காமல் இருந்துச்சு. நாய் குலைக்கிறத கூட ஒரு மாதிரி கேட்குறதுக்கு ரொம்ப காபராவாக இருக்குது. ஓகே, நம்பிட்டு என்னை ஃபாலோ பண்ணிட்டு அனுப்பு, அப்புறம் நான் சொல்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் த கிஃப்டா. ஸோ காய்ஸ், கடவுள் மேலே பார்த்து போட்டு போவோம். நம்ம சாமியும் கும்பிட மாட்டோம், ஏதாவது பிரச்சனை வரும்போது தான் சாமியும் கும்பிட்றோம். ஓகே, அப்போ எசாலா கஷ்டம்னு தெரியும் போது தான் நமக்கு சாமி கண்ணுக்கு தெரிவார். பெரியவங்க சும்மாவாக சொன்னாங்க, இப்படியே நின்று பார்த்துக்குவோம். ஸோ காய்ஸ், இது உள்ளே தான் அந்த கோயில் இருக்குது. என்னடா அது உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே சத்தம் நிற்குது. ஸோ காய்ஸ், ஓகே, நான் மீட்டர் எடுத்துக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் த கிஃப்ட். வரோம். ஓகே, நம்ம உள்ளே போகலாம். ஓகே, ஸோ காய்ஸ், ஒரு அமைதியும் ஒரு ஆபத்தை தான் குறிக்கும். ஓகே, ஹலோ ஹலோ, எங்கேயும் கதவு சாத்துற சத்தம் கேட்குது. கைஸ், உங்களுக்கு சத்தம் கேட்குதா? கோ இன்சைட், ஐ கீப் த காயின். தம்பி, நீ என்னை ஃபாலோவே பண்ணல, நீ எனக்கு காயின் கொடுப்பியா உட்காருக்கு கேட்குறதுக்கு? ஸோ காய், முதல் வரைக்கும் சத்தம் கேட்கல. ஸோ யாரோ மேலேருந்து என்னமோ அடிக்கிற சத்தம் கேட்குது. ஓகே, இந்த கதவு சாத்தனா சத்தம் வருமே, ஸோ அந்த சத்தம் நம்மளுக்கு கேட்குது. இந்த கதவு சாத்திர சத்தம் தான் கைஸ் ரொம்ப ஹெவியாக. ஆமாம், பயந்துட்டேன். ராசா, நான் உள்ளே வர வரைக்கும் வெளியே போகிற வரைக்கும் எதுவும் நடக்கக்கூடாது. ஓகே, சாமி நீங்கள் இருப்பது பொய் என்றால் நான் இருப்பது நிஜம். இது வரைக்கும் எதுவுமே கத்தலை, இது பின்னாடி வழியாக போகிறேன். என்னடா அது, எங்கடா சாமியை காணோம்? சாமியை தூக்கிட்டானுங்க. ஐயோ கைஸ், கொஞ்சம் இருக்கீங்க, சாமியை காணோம். மேலே பார்க்கலாமா? ஐயோ, அந்த சைட்டு மேலே திரும்புறதுக்கே பயமாக இருக்குது. சாமி கல் அந்த சைட்டு பார்க்குறதுக்கே பயமாக இருக்குது எனக்கு. இதாக இருக்கா? இது வரைக்கும் எதுவும் இல்லை. பார்த்துட்டேன், அப்படி இப்படின்னு பரவாயில்லைங்க போவோம். ஐயோ 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 ஐயோ, எதுவுமே இருக்கக்கூடாது. ஐயோ, கரெக்டாக அந்த இடத்துல தான் டிட்டேக்கே பண்ணுது. இங்கே சாமி, என்னடா வெளிச்சம் வரல? என் வெளிச்சம் மறைக்குதா? எப்படி வெளிச்சம் வராமல் இருக்குது? எல்லா லைட்டு தட்டி விட்ருவோமா? காய்ஸ், எல்லா லைட்டு தட்டி விட்ருவோம். இரு. ஓகே,
எல்லாம் லைட் எரியுது. கரெக்டாக மேலே தான் வெளிச்சம் வருது காய்ஸ். ஓகே, நம்ம பார்ப்போம் திருப்பி ஏதாவது இருக்குதான்னு. ஐயோ, எல்லா சாமியும் நடக்குது. சாமிக்கு பவர் இருக்கு. ஸோ காய், என்னோட இது இந்த மாதிரி பவர் இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. முக்கிய ஓய் காய், நாய் வேறு குறைக்குது. டேய், இங்கே போடுறா நாய் வருது. என்னடா வித்தியாசமாலாம் இருக்குது. நாய் எங்கேருந்துடா வருது? இது மலேசியா இல்லை, இது பங்களாதேஷ். அக்காவுக்கு ஒரே நக்கல். அது நான் மூட்டை அடிச்சு விட்டாங்களா? போச்சு போ. ஏய் அம்மாடி, இந்த விளையாட்டுக்கு நான் வரல காய்ஸ். ஓகே, இது ஒரு விபரீதத்தில் கொண்டு முடியும். என்னடா அது காய்ஸ், அங்கே மட்டும் தான் காய்ஸ் இது டிட்டேக்கே பண்ணுது. ஓகே, எல்லா சாமிக்கு பவர் வந்துருச்சு. ஒன்று கன்சியூம் பண்ண நேரத்தில் இன்னொன்று தெரியுது. ஐயோ. ஸோ காய்ஸ், நம்ம என்ன பண்ணோம், லைட் என்ன பண்ணிட்டு போகலாமா? ஓகே, ஸோ காய்ஸ் வந்து நோக்கம் போச்சா? ஸோ காய்ஸ், ஓகே, ஸோ காய்ஸ் லைட்டை திறந்து போவோம். ஓகே, ரெட் லைட்டை மாற்றுவோம். ஓகே, ரெட் லைட்டை மாற்று. ஓகே, ஸோ காய்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம், உள்ளே போய் அமைதியாக உட்காந்துருவோம். ஓகே, எங்களோட லைட்டை நிப்பாட்டுவோம். ஓகே ரைஸு, கிளம்புவோம். ஸோ காய்ஸ் நம்ம இங்கே தான் பார்த்தோம். ஓகே, ஐயோ என்னடா அது என்னமா வருது? இன்ன வரைக்கும் அந்த தவுக்களை குலைக்கல. ஓகே, புத்தெல்லாம் அந்த கோயில்கிட்ட போனால் மட்டும்தான் அந்த தவுக்களை வந்து கத்தும். ஒரு மாதிரி பொங்குன்னு கத்தும். ஓகே, ஸோ அதனால் ஸோ காய்ஸ் நம்ம எந்த போய் சொல்கிறதா இருந்தாலும் இது உள்ளக்கே சொல்லிக்குவோம். ஓகே, ஓகே, ஆமாம்ல, நாய் குலைச்சிச்சுல, கொண்டாடுங்க நாய் இங்கே. ஸோ காய்ஸ் இது உள்ளே போனால் மட்டும்தான் நாய் குலைக்குது, கல் வருது, எல்லா கர்மமும் வருது. நம்மளை பார்த்தா ஒரே டப்பா இருக்குது காய்ஸ். கொஞ்ச நேரம் இருக்க, நான் பார்த்துட்டேன்னு நினைக்கிறேன். நான் பார்த்தது உண்மையா? ஸோ காய்ஸ் ஓகே, நான் லைட்டை நிப்பாட்டி நாங்கிட்ட நான் காட்டுறேன். சப்போஸ் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா தேவையில்லாமலே எடுத்துருப்பேன். எங்கடா கோயிஸ் அங்கே பாருங்க, நான் ஜூம் பண்ணுறேன். அங்கே பாருங்க ஒழிச்சு பார்க்குது. ஐயோ, கண்ணு தெரிய மாட்டேங்குது. எனக்கே கண்ணு தெரியலையே. ஸோ காய்ஸ் கொஞ்ச நேரம் இருங்க, அங்கே பாருங்கள். ஸோ காய்ஸ் அந்த ஒரு கடைக்கு நடுவில் பாருங்கள். ஓகே, ஸோ காய்ஸ் ஐயோ எங்கடா? ஸோ காய்ஸ் இருக்கு. இங்கே ஒரு சம்பவம் பிரச்சனை இருக்குது இன்னைக்கு. ஐயோ, எனக்கு பார்த்து லைட்டு மங்குது. ஐயோ ஸோ காய்ஸ் லைட்டு திறந்தா போகணும். எங்கடா காணப்போச்சு? இருக்கு. கை தெரியுதா உங்களுக்கு? தெரியுதா? ரெண்டு கண்ணு தெரியுதா பாருங்க. ஸோ காய்ஸ் நான் வந்து லைட்டை வந்து கொஞ்சம் நார்மலாக ஆக்கிறேன். ஓகே, ஸோ நம்ம ஏதோ தெரியுது கிளியராக தெரியுது. ஐயோ, லைட்டு பட்டு கொஞ்சம் குறைச்சிக்கும் காய்ஸ். இப்போ நான் காட்டுறாங்க பாருங்கள், உங்களுக்கு பாருங்க தெரியுதா? ஐயோ எங்கடா வெள்ளை லைட்டு காய்ஸ்? உங்களுக்கு தெரியுதா? டே இதுக்கப்புறம் நான் பெரிய லைட். ஸோ காய்ஸ் நான் பெரிய லைட்டு தட்ட முடியல, ஏன்னா எனக்கு கொஞ்சம் பயம் வருது. இப்போ பாருங்கள். ஓகே, எங்கடா காண போச்சு? ஸோ காய்ஸ் அங்கே தான் இருக்குங்க பாருங்க. நான் ஜூம் பண்ணி வச்சுருக்கேண்ணா, அதான் கதை. ஐயோ, குழவையெல்லாம் கடிக்குது. ஐயோ ஸோ காய்ஸ் என்னால் நிற்க முடியல. ஐயோ லைட்டு பட்டிட்டேன்.
சுகாய் நம்ம சுகாய் இது உள்ளே போனாலே அது நான் ஏன்டா எந்த குரலில் பேசுகிறேன். சுகாய் இது உள்ளே நம்ம ஏன் கைஸ் பண்ணோம். அப்படி ஒரு ஃபேமிலி அங்கே இருக்குது. நம்ம அதுக்கு பை பண்ணோம். லைட்டாக திரும்பி பார்ப்போமா என்ன தெரியுதுன்னு. எங்கடா கைஸ் ஒழிச்சு பார்க்கலாம். எங்கடா இருக்க ராசா எங்கேயாவது இருக்கியா? கொஞ்சம் நேரம் இருக்க கைஸ், நம்ம ஒழிச்சு பார்க்கலாம். கொஞ்சம் நேரம் கைஸ், இதெல்லாம் போய்ட்டு ஆரம்பிலையாவது இந்த மாதிரி ஒழிச்சு பார்த்துருந்தா கூட எனக்கு வேலை கிடச்சிருக்கும். ஸோ கைஸ் கொஞ்சம் நேரம் நான் திருப்பி காட்டுறேன். ஸோ கைஸ் காணும். ஓகே காணுமே. கொஞ்ச நேரங்க சாமி, உங்களுக்கு ஒரு பாட்டு போட்டு விட்டா சாமி. நம்ம உள்ளே போயிட்டு வந்து வெளியே பார்க்கலாம். ஓகே ஆனால் உள்ளே போனால் நாயெல்லாம் குலைக்குது. ஆனால் எங்கேருந்து நாய் குலைக்குதுன்னு தெரியல. இருக்கீங்களா மேலே? எனக்கு தெரிகிற மாதிரியே இருக்குது. ஸோ கைஸ் நம்ம கிட்ட போய் பார்ப்போமா? ஓகே அப்படியே ஓகே கொஞ்சம் கிட்ட போவோம். பரவாயில்ல வேணாம். அது கிட்ட போய்ட்டு என்னையடா தேடி வரேன்னு சொல்லிட்டு அதை என்ன தேடி வந்துட போகுது. பார்க்கலாம் நமக்கு எதாவது கண்ணு தெரியுதான்னு. எனக்கு எதுவும் தெரியல. அவ்வளோ அங்கே இருக்கு தெரிஞ்சா ஒரு ஒன்று பார்ப்போம். ஓகே ஒன்றும் தெரியலையே. ஸோ கைஸ் இது உருவம் உள்ள உடம்புக்கு வந்து இது வந்து டிடெக்ட் பண்ணும். ஓகே எப்படி நான் காட்டுறேன். ஓகே நம்ம உடம்புல வந்து உருவம் இருந்துச்சுனாக்கா லைட்டு பாட்டு இந்த லைட்டு தட்டு பெரிய தலைவலி லைட்டு பெரிய தலைவலியாக இருக்குது. ஏதோ அப்பப்போ இந்த பச்சை கலர் வந்துட்டு போகிற மாதிரியே இருக்குது. எங்கன்னு தான் தெரியல. ஸோ காய்ஸ் இதுக்கு வந்து பவர் இருக்குது. ஸோ நம்ம பவர் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஓகே ஸோ நான் இன்னும் உங்களுக்கு காட்டுறேன். வெரி சிம்பிளாக தான் காட்டுவேன். ஸோ நான் பட்டுன்னு இறக்கிடுவேன். ஸோ எனக்கு பயமாக இருக்குது. ஓகே ஸோ நீங்கள் பாருங்களேன். ஸோ இவங்களுக்கெல்லாம் பவர் இருக்குது. அதுலேயும் சாமி உட்காந்துருக்குது. ஸோ காய்ஸ் சாமி உட்காந்துருக்கிறதெல்லாம் காட்டுது. ஓகே ஸோ ரெட் லைட்டுக்கு வந்துடுச்சு. ஸோ கைஸ் நான் இப்போ உள்ளே போய்ட்டு வந்தது பார்த்தீங்களா இல்லையா? பார்க்கலையா? போச்சா? ஓகே ஸோ கைஸ் நான் உள்ளே போகிறது உங்களுக்கு லைன் லேக் ஆகுது. ஸோ அடுத்தது லைன் லேக் ஆகிடுச்சுன்னா நம்ம வெளியேறலாம். ஓகே ஸோ கைஸ் இந்த சாமிக்கெல்லாம் வந்து பவர் இருக்குது. ஓகே ஏன் நான் சொல்கிறேன்னா ஓகே நீங்கள் பாருங்கள் இந்த சாமிலாம் உட்காந்துருக்கிறது இங்கே பாருங்கள். இங்கே பாருங்கள் சாமி உட்காந்துருக்கிற வரைக்கும் காட்டுது.
ஓகே நம்ம ரொம்ப நேரம் இங்கே ஏமாற்றிட்டோம். நாளைக்கு ஒரு இடம் பார்த்து ஏமாற்றலாம் புதுசாக. ஓகே டெய்லி ஒரே இடத்துல ஏமாற்ற முடியாது. ஆனால் அங்கே ஒரு ஃபேமிலி இருக்குது. ஆனால் அங்கே ஒரு இடத்துல லைட் இருக்குது. ஆனால் எனக்கே புரியல யாரும் இல்லாத இடத்துல எப்படி. ஸோ அங்கே கூட ஃபேமிலி இல்லை கைஸ். அதுக்கு அங்கிட்டு போகணும். ஆனால் ஏன் அந்த இடத்துல லைட் இருக்குதுன்னு எனக்கு தெரியல. ஓகே ஏன்னா இது ஒரு நடு இடத்துல இருக்கிற ஒரு இடம். ஓகே ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன். ஓகே இப்போ நாங்கள் பாருங்கள், நம்ம இந்த சாமியை பார்த்துட்டு வச்சோமா, நம்ம இப்போ சாமியை பார்த்துட்டு வெளியாக வரோம் தானே. ஸோ நீங்கள் நம்பாட்டி பாருங்கள், நம்ம இப்போ நடந்து போகிறோம். நம்ம பின்னாடி எல்லாம் சத்தமாக கேட்கும் பாருங்களேன். யாரும் எனக்கு டீ கொடுக்குறீங்க. ஸோ கைஸ் ஏதோ ஒரு இடத்துல வந்து அந்த விண்டோ சாத்துற சத்தம் கேட்குது. ஸோ என்னால் எதுவுமே போதை பண்ண முடியல. ஸோ நீங்கள் சப்போஸ் உங்களுக்கு எதாவது தெரிஞ்சுனாக்கா யூ கேன் see that. ஓகே சசிகுமார் முட்டா பையனை, உனக்கு எப்படி அதில் தீப்புன்னு காட்டுது? லூசு பையன், ஒன்றுமே காட்டாத முனைக்கே தீப்புன்ட்டானுங்க. விட்டாங்க இருக்கிற சாமியை நாம கொண்டு வச்சிடணுவானுங்க. செத்துருடாங்க ஏதோ வந்து காய். ஓகே இது வந்து தண்ணி விழுற சத்தம் இல்லை. ஓகே ஏன்னா தண்ணி விழுற சத்தம் நமக்கு எப்படின்னு நம்ம அதை கேட்டோம். ஓகே இது தண்ணி விழுற சத்தம் இல்லை. அதனால் அப்படியே கேட்டு கேட்காத மாதிரி அப்படியே நடந்துகிட்டே போவோம். முக்கிய பந்தம் தான் யார் சொன்னா இல்லைன்னு. ஸோ காய்ஸ் நேற்று இந்த இடத்துல 4 பேர் வந்து லைக் செஞ்சானுங்க. ஓகே 5 டீம் இருந்துச்சு இந்த இடத்துல. ஓகே எவன் பேர் சொல்ல விரும்பலை. ஆனால் அவனுங்க ஒருத்தனும் மயக்கம் வருது, அது வருது, இது வருதுன்னு கண்டுதானுங்க. ஸோ அதனால தான் நான் வந்தேன். இன்றைக்கி மயக்கம் வருதா? நமக்கு மயக்கம் வரல, நம்மளுக்கு ஓட்டம் தான் வருது. ஓகே இதே ரோட்டில் தான் உட்காந்துருந்தானுங்க. ஓகே இதே ரோட்டில் தான் உட்காந்துருந்தானுங்க. ஆனால் என்ன கதைனே தெரியல. ஓகே ஸோ கைஸ் எனக்கு டெப்ட் பண்ணுங்க. எனக்கு இது மட்டும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க கைஸ். ஓகே இன்னும் பிளாக்கில் ஒரு நீங்களா? ஸோ கைஸ் ஓகே நம்ம நம்ம திரும்பி பக்கம் போனோம் தான் சட்டை பின்னாடி இது கேட்கும். ஓகே ஸோ அதனால் திரும்பி பக்கம் போவோம். திரும்பி பார்க்காம போவோம். இப்போ எப்படி சவுண்ட் வருதுன்னு பார்க்குறேன். இப்போ எப்படி சவுண்ட் வர? இப்போ எப்படி வருவேன்? கிட்ட வந்துச்சா? ஐயோ என்ன சவுண்டு? கிட்ட வருது.
அப்படியே நாயா என்னன்னு தெரியல. நையோ போச்சு ஏன் மோட்டரா? ஏன் மோட்டரை பார்த்து நானே போயிட்டேன். என்னமோ உனக்கு கிட்ட வருதுலோ. இப்போ வா, இப்போ வா, ஏன் வந்து காட்டு, வா வா, நீ வா, வந்து தான் காட்டேன். நான் எப்படி ஓடுறேன்னு மட்டும் பாரு, ஓடிடுவோம். நம்மளை பற்றி தெரியல இன்னும். ஓகே, சாமா கூட எடுத்துக்க மாட்டேன். அப்படியே வந்துட்டு ஓகே, என்னோட ரோட்டில் எதுவும் நின்ற மாதிரி இருந்தது. அப்படியே வந்துட்டு இப்படியே தூக்கி போட்டுட்டு இப்படியே மோட்டரை ஸ்டார்ட் பண்ணிட்டு வெளியே ஓடிடுவேன். ஓகே, வா, வந்து தான் பாரு. எங்கள் அக்கா பிளாக்ல ஒரு இருக்காங்க, அவங்க பார்த்துக்குவாங்க ஒன்று. அவர் அப்படியே ஜாமான்லாம் எடுத்துக்கிறது பிளாக் அண்ட் தான். ஓகே, மோட்டரை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு மோட்டர் லைட் வர பயங்கரமாக இருக்குது. ஓகே, அப்படியே ஓடுவோம் நம்ம. ஓகே, ஸ்டாண்டு வர எடுக்காமல் ஓடக்கூடாது, தப்பு. ஓகே, பச்சா ஐயோ டேடி சவுண்ட் வருது. வந்துதான் பாரு. ஏய் வா, வந்துதான் பாரு, வா வெளியே வா. நானும் உள்ளே வர மாட்டேன், நீ வெளியே வராத. என்னடா கேமரா திரும்புது. வா வாடா. சரி நீ வரல, நான் போகிறேன் வீட்டுக்கு. ஸோ காய்ஸ் ஓகே, நம்ம இதோடு ஓடிடுவோம். தங்கச்சி வேலையை ஓட்டிடு. ஓகே, லைட் எடுத்துப்போம். ஓகே, ஓட்டே நான் ஒன்றும் நடக்கலை, ஏதோ ஒன்று கடைசியாக லைட்டாக ஃபாலோ பண்ணுற மாதிரி வந்துச்சு, அதான் ஓடி விட்டேன். எடுத்து பாரு ஓட்டம். எஸ்ஸாலா ஓட்டத்தை எடுத்துடணும், அதான் உண்மை. ஓகே, இந்த வீர விளையாட்டுக்கெலாம் நான் வரல. ஓகே, ஸோ அங்கே ஒரு கோயில் இருக்குது. ஸோ அதனால் காட்டு உள்ளுக்கு எனக்கே தெரியல எப்படி தான் அந்த சாமியெல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ அதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ காய்ஸ் ஓகே, தேங்க்யூ போட்டியா. ஓகே காய்ஸ், என்னோடய சேனலில் பார்த்த வரைக்கும் ரொம்ப நன்றி. ஸோ இந்த இடத்துக்கு திருப்பி வரணுன்னாக்கா எனக்கு லைக்கும் ஃபாலோவர்ஸும் கொடுங்க. ஓகே, சரி லைக் ஃபாலோவர்ஸ் கொடுங்க. ஓகே, யாரும் என் கூட வர போகிறா, ஸோ அவங்க தனியாக ரிக்வெஸ்ட் பண்ணி நானும் கூட்டிகிட்டு போகிறேன் அவங்கள. ஓகே, மோட்டர் எடுத்து வச்சுட்டு இப்போ எடுக்கிறான் பாருங்க ஓட்டத்தை. நல்லா ஏதோ ஒரு மோட்ரு வருது, எவ்வளோ நம்மளை பார்த்துட்டு வருதுன்னு தெரியல வர. ஓகே, ஸோ கைஸ் கம் இப்போ ஃப்ளாட். என்னமோ வீட்டுக்கு பின்னாடி இப்போ இருக்கிற மாதிரி பேசுகிறீங்க. இப்போ இங்கேயே இருக்குண்ணே. ஃபாலோ பண்ணாமல் இந்த கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாது, சாரியா. ஓகே கைஸ், நம்ம மீண்டும் அடுத்த ப்ராஜெக்டில் சந்திப்போம். ஒட்டோ நந்தி ஜாடி டுடு ஜாகா. ஓகேக்கா. ஓகே, ஸோ கைஸ் ஓகே, நம்ம மீண்டும் அடுத்த ப்ராஜெக்டில் கண்டிப்பாக சந்திப்போம். ஓகே, ஸோ டேக் பாய். ஸோ இன்றைக்கி நல்லா கொஞ்சம் பேராவது ஏமாற்றினேன். ஸோ நாளைக்கு இன்னும் முடிஞ்ச அளவுக்கு இன்னும் கொஞ்சம் பேர் ஏமாற்றுவோம். ஓகே, ஏன்னா எப்படி பார்த்தாலும் உண்மையாக செஞ்சால் சொல்ல போகிறதில்ல, உண்மையாக செய்கிறேன்னு. ஓகே கைஸ், பாய். நம்ம கிளம்புவோம் இந்த இடத்துலேருந்து. ஸோ ஏன்னா இது மெயின் ரோடு, ரொம்ப நேரம் இங்கே நிற்க முடியாது. ஓகே கைஸ், பாய்.